மனிதர்கள் யாவரும் தனித்தனித்தன்மையோடு, தனித்தன்மையான ஒரு இயற்கையோடு, ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமான அவர்களுடைய தேவைகளை அவர்கள் உணர்ந்து செயல்படுமாறு இருதயங்களையும் அந்த செயல்பாட்டுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வழிகாட்டக்கூடிய உள்ளத்தையும் நிச்சயமாக இறைவன் ஒவ்வொருவருக்கும் அமைத்திருக்கின்றான். அதில் உள்ளம் என்பது வேதமாக இருக்கின்றது. அனைவருக்கும் வழிகாட்டக்கூடிய அந்த உள்ளத்தை இறைவன் அமைத்திருக்கும் பொழுது, ஒவ்வொருடைய தேவையையும் வித்தியாசமாக அமைத்திருக்கும் பொழுது, எந்த வித்தியாசமான தேவைக்கும் அவருடைய உள்ளம் வழிகாட்டக்கூடிய அந்த பாதையில் அவர்களுக்கு உரிய நன்மை அவருடைய வாழ்க்கை முழுமைக்கும் இருக்கிறது. எனக்கு ஒரு தேவை இருக்கின்றது, என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இந்த பிரச்சனைகளில் எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும், இது என்னுடைய தேவை. சத்தியம் அறிவிக்கின்றது உள்ளத்திலிருந்து இன்னொரு தேவையை, அதற்கு மேலான ஒரு தேவையை அறிவிக்கின்றது. என்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணமான என்னுடைய கெட்ட அறிவு, வழி தவறிய பாதை என்னை விட்டு நீக்கப்பட்டு நேர்வழியில் நான் நடத்தப்பட வேண்டும். இதன் காரணமாக இனியும் நான் பிரச்சனைகளில் ஆக மாட்டேன். இது இன்னொருடைய தேவை. எந்த அளவுக்கு சிந்திக்கிறார்களோ அந்த அளவுக்கு அவருடைய தேவை விசாலமாகிறது. எந்த அளவுக்கு சிந்திக்கவில்லையோ அவர்கள் அப்பொழுது என்ன கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதிலிருந்து ஒரு விடிவு கிடைக்கிறதே தவிர, பின்னர் மீண்டும் இதே போன்றோ இதைவிட வேறு கஷ்டங்களோ ஒன்றுக்கு மேலாக இன்னும் பல கஷ்டங்கள், இருக்கக்கூடிய கஷ்டங்களும் அதிகமாகின்றன. ஏன் என்ற அந்த கேள்வியை அவர்கள் கேட்க வேண்டும். ஏன் என்று கேட்கும் பொழுது, உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவையை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது சிந்தனையில் இருக்கும் பொழுது, அப்படியானால் அந்த கேள்வியை, அந்த தேவையை உங்களுக்காக அமைப்பவன் யார் என்று கேட்கும் பொழுது, எனக்கும் மேலானவன், என்னை படைத்தவன். உங்களை படைத்தவன் யார்? என்னை படைத்தவன் எனக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி, சர்வ வல்லமையுடைய சக்தி. இதற்கும் உள்ளத்திலிருந்து பதில் வருகிறது. எனக்கான தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டிருப்பவன் யார்? உங்களுக்காக உணவை படைத்து உணவுக்கான அந்த தேவை, பசியை அமைத்தான். வித்தியாசமான உணவு வகைகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும் என்று ருசியையும் அமைத்தான். இன்னும் வித்தியாசமாக நீங்கள் இன்னும் மேலான வாழ்க்கையை அடைய வேண்டி, உங்களுடைய உணவை அடைய வேண்டி உங்களுக்கு வாசனையும் அமைத்தான். இன்னும் அதற்கு மேலாக கண்களின் பார்வைக்கும் சுகமாக இருக்க வேண்டும் என்று அமைத்தான். இவ்வளவையும் நீங்கள் படைப்பவர்களா? இவ்வளவையும் உங்களுக்காக ஏற்படுத்தியவன் யார்? இவ்வளவு உண்மைதான். பார்ப்பதற்கும் அழகாக இருக்கின்றது, வாசனைக்கும் அழகாக இருக்கின்றது, சுவைப்பதற்கும் அழகாக இருக்கின்றது, பசிக்கும் அது ஆதரவாக இருக்கின்றது, ஆதாரமாக இருக்கின்றது. உங்களுடைய பசியும், உங்களுடைய ருசியும், உங்களுடைய வாசனையும், உங்களுடைய கண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த தூய்மையும் இவ்வளவும் உங்களுடைய பசிக்கு ஆதாரமாக இருக்கின்றது. ஆனால் நாம் சிந்தனை இல்லாத நிலையில் கிடைப்பதை சாப்பிடுவோம் என்று இருக்கின்றோம். அழுகி போனவற்றை அதை நீக்கிக் கொண்டு மீது முன்னோட்டை சாப்பிடுவோம் என்று இருக்கின்றோம். புத்தம் புதிதாக அவளும் தீயமாக இருக்க வேண்டும் என்று இருப்பதில்லை. காரணம், நான் சேமிக்கின்றேன், சிக்கனமாக இருக்கின்றேன் என்று, வீணாக்கிவிடக்கூடாது என்று. ஒரு புறம் அழுக ஆரம்பித்து விட்டால் அந்த படம் முழுமையுமே அழுகைக்குரிய, அது அழிவதற்குரிய பாதையை மேற்கொண்டு விட்டது. இனி அது உண்மை இல்லை, நன்மையும் இல்லை. சிந்திக்கின்றோம். சிந்திக்கும் பொழுது உள்ளம் வெளிப்படுத்துகின்றது சில விஷயங்களை, நாம் அறிந்து வைத்துள்ள விஷயங்களை விட இன்னும் அழகான விஷயங்களை, இன்னும் மேல விஷயங்களை, தூய்மையான விஷயங்களை. யார் சிந்திக்கவில்லையோ அவர்கள் அப்பொழுதுக்கு உள்ள தேவையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அது ஒரு மிருகத்தினுடைய வாழ்க்கையின் அடிப்படை. பசித்தால் சாப்பிடுவது, எதை சாப்பிடுகின்றோம், ஏன் சாப்பிடுகின்றோம், எப்படி சாப்பிட வேண்டும், எவையெல்லாம் இந்த உணவுக்கு என்னுடைய பசிக்கு துணையாக இருக்கின்றன. உதாரணமாக ருசியும் வாசனையும், கண்களுக்கு அந்த தூய்மையான அந்த அந்த காட்சியும் ஒவ்வொன்றுமே எனக்கு வேண்டும். அவ்விதமாக இல்லை என்றால் இந்த உணவை அமைப்பவனிடம், அமைத்தவனிடம் நான் திரும்புகின்றேன். இவ்வளவு உங்களுக்காக அமைத்தது யார்? நான் அதனுடைய பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன்.
அதனால் அதை நான் அறிவிக்க நான் அமைக்க நான் கழித்துக் கொள்ளவில்லை. இவ்வளவு பலன்களையும் கொண்டு நீங்கள் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவதனால் நிச்சயமாக இறைவனிடமிருந்து பாக்கியமிக்க வாழ்க்கை நமக்காக உண்டு. அந்த தேவையை நான் எப்படி நிறைவேற்றிக் கொள்வேன்? இப்பொழுது இருக்கக்கூடிய உணவில் ஒன்று ருசி இல்லை, அல்லது அது சாப்பிட்ட பிறகு எனக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, அதன் காரணமாக அந்த உணவை பிடிக்காமல் இருக்கின்றது, இனிமேல் வேறு வழி இல்லாமல் சாப்பிடுகின்றேன், அதில் எனக்கு தூய்மை கெட்டு என்னுடைய உடல்நிலையும் கெடுகின்றது. உங்களுடைய உயிருக்கு ஆதாரமாக இருப்பது உங்களுடைய உணவு என்று கொள்கின்றீர்கள். உண்மைதானே? இதுல எந்த சந்தேகம் உண்டு இல்லையா? ஆனால் இந்த உண்மை போய் உங்களுடைய உணவுக்கு ஆதாரமாக இருப்பது, உங்களுடைய உணவை ஜீர்ணிப்பது உங்களுடைய உயிர். அந்த உயிர் இல்லாமல் உங்களுடைய உறுப்புகள் இயங்காது. நான் செத்துவிட்டேன் என்பதற்கான பொருள் என்னுடைய அசைவுகள் எனக்கு இல்லை, மூச்சு நின்று விட்டது, இயக்கங்கள் நின்று விட்டன. அப்படியானால் உங்களுடைய உயிரை நீங்கள் உணவின் மூலமாக கிடைக்க பெறுகின்றீர்கள் என்கின்றீர்கள். அது உண்மை இல்லை. உயிரின் காரணமாக உறுப்புகள் இயங்குகின்றன. அது உண்மை. உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? உங்களுடைய உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? நான் உடலை பாதுகாத்துக் கொள்கின்றேன், மெய் என்று எண்ணுகின்றார்கள், உண்மை என்று எண்ணுகிறார்கள். அந்த உண்மை தவறு, பொய். சத்தியம் நிலைத்திருக்கின்றது. உங்களுடைய சிந்தனையிலிருந்து உள்ளம் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த இறுதியான அந்த சத்தியத்தின் பக்கம் வாருங்கள். அது உங்களை வாழ வைக்கின்றது. என்னுடைய உயிரோட்டம் குறைந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னுடைய கவலைகளும் என்னுடைய நோய்களும் என்று எண்ணுகின்றோம். கவலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, நோய்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். உடலில் எந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அது சத்தியம் இல்லை. ஆனால் நீங்கள் எண்ணக்கூடிய வகையில் ஒரு உண்மை இருப்பதை போன்று தோன்றுகின்றது. அந்த உண்மை உங்களுடைய அறிவை கொண்டு, நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை கொண்டு நீங்கள் பார்க்கும் பொழுது அவ்வளவும் பொய் என்பதை அறியுங்கள். உண்மையும் பொய்யும் நீங்கள் எப்படி தீர்மானிக்கின்றீர்களோ அதில் எந்த விதமான சத்தியமும் இல்லை. இறைவனிடமிருந்துள்ள அனுமதி இல்லை என்பது பொருள். சத்தியம் இல்லை என்று இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் முடிவு செய்வது இறைவனுடைய அனுமதியை கொண்டல்ல, நீங்கள் உங்களுடைய கற்பனைகளை கொண்டு முடிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். இது சரி, இது தவறு என்று. எவ்வளவு முறை நம்முடைய வாழ்க்கை பார்த்திருப்போம், நான் நன்மையைத்தான் செய்தேன், அது ஏன் இப்படி ஆகிவிட்டது தெரியவில்லை. நீங்கள் எதை நன்மை என்று எண்ணுகின்றீர்களோ உண்மையாகவே அது போய் தீமையாக இருக்கிறது. நான் இப்படி செய்திருக்க கூடாதோ என்று எண்ணுகின்றேன். நான் ஏன் செய்தேன்? நான் நன்மையைத்தானே செய்தேன், எனக்கு ஏன் இந்த வினை? நிச்சயமாக நீங்கள் நன்மையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நன்மையை செய்யும் பொழுது இறைவனிடம் பாதுகாப்பு தேட வேண்டும். நன்மையாக்கி கொடு இறைவன் என்று கேட்க வேண்டும். பெரும்பாலும் நீங்கள் செய்யக்கூடிய அவ்வளவு தீர்ப்பும் தவறானது. இறைவனிடம் இருக்கக்கூடிய தீர்ப்பு மட்டுமே உண்மையானது. நிச்சயமாக இறைவன் தீர்ப்பளிப்பது சிறந்தவன் என்று தெரியும். நன்மைகள் அளிப்பது அவனுக்கு நிகழாக யாரும் என்று என்பது தெரியும். தீமைகளாக நான் ஆகிவிட்டேன், என்னுடைய உடல் முழுமையிலும் நோய் கண்டுவிட்டது, இதனை நன்மையாக மாற்றுப்பன் இறைவன் என்று நாம் அதை தவறுகின்றோம். என்னுடைய நோய்களை நீக்கிக் கொடு என்று கேட்கின்றீர்கள். அப்படி என்றால் இறைவன் உங்களை புதிய படைப்பாக அமைக்க நீங்கள் கேளுங்கள். நோயை மட்டும் நீக்காதீர்கள். அந்த நோய்க்கு காரணம் உங்களுடைய கெட்ட சக்திகள், உயிரோட்டத்தை பாதிக்கக்கூடிய கெட்ட சக்திகள். நான் நன்மையை விரும்புகின்றேன், எப்படி கெட்ட சக்தியாக மாறுகின்றது? நீங்கள் நன்மை என்று விரும்புவது சரிதான், ஆனால் விரும்புவதை உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய இறைவனிடம் பிரார்த்தனை அமைத்திருக்க வேண்டும், பயபக்தியோடு இருந்திருக்க வேண்டும், நன்மையாக அமைய வேண்டும் என்று. ஆனால் நம்முடைய யாருக்கும் அந்த பயபக்தி இல்லை. நான் நன்மையான வாழ்க்கையை, சுகமான வாழ்க்கையை, உண்மையான வாழ்க்கை வாழ விரும்புகின்றேன். அது இரண்டும் கேளுங்கள். நான் வாழ்வேன் என்று கூறாதீர்கள், நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறிவிடாதீர்கள். இப்பொழுது கொஞ்சம் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய முயற்சியின் காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறிவிடாதீர்கள். அங்கு நோய்கள் ஆரம்பமாகின்றன. நோய்கள் என்பது உயிரோட்டம் பாதிக்கப்படுகின்றது. உயிரை படைத்தவன் இறைவன், நீங்கள் அல்ல. அந்த உயிருக்கு ஊட்டமளிக்கக்கூடிய உணவை கொடுத்தவன் இறைவன், நீங்கள் அல்ல. ஒரு உணவை நான் பிடுங்கிவிட்டேன் அல்லது அறுத்துவிட்டேன், பிறகு அது சமைக்கின்றேன், உயிரோட்டம் சுத்தமாக நீங்கிவிட்டது, 100 டிகிரிக்கு மேலாக ஆவி பெறக்கூடிய அளவுக்கு நான் அதை சமைத்து விட்டேன், பிறகு அதை பொறிகளாக ஆக்குகின்றேன். இப்போது சுத்தமாக அது கரிந்து விட்டது, உயிரோட்டமே இல்லை. நான் சாப்பிடும் பொழுது என் உயிர் அதுக்கு உயிர் கொடுக்கிறது இன்னொரு வடிவமாக. அந்த கரித்து விட்ட பொருள்கள் நீக்கப்பட்டு விடுகின்றன கழிவுகளாக. எவ்வளவு கொள்ளளவோ அந்த கொள்ளளவு நீக்கப்பட்டு விடுகின்றது. நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த உணவு என்னை காப்பாற்றியது என்று. அப்படின்னா இந்த உணவு வெளியேறிவிட்டது. அந்த உணவிலிருந்து, இறந்தவற்றிலிருந்து உயிரோட்டத்தை கொடுத்து புதிய உயிரோட்டமாக உங்களுக்கு ஏற்புடைய உயிரோட்டமாக அமைத்தவன் இறைவன். அந்த உயிர் அந்த உணவிலிருந்து ஒரு புதிய உயிரை உங்களுக்காக படைக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இது சத்தியம்.
இப்படி இறந்துவிட்ட பொருள்களிலிருந்து நீங்கள் நன்மை அடைகின்றீர்கள். அந்த இறந்த பொருள் கெட்டுவிட்டால், அழுகி போய்விட்டால் பிறகு அதை சமைக்க முடியாது. அது இறந்து விட்டது, தூய்மையாக இருக்கும் நிலையிலேயே நான் அதை சமைக்கின்றேன். இப்பொழுது இறைவன் கூறுகின்றான், நீங்கள் இறைச்சியை உண்கின்றீர்கள், அந்த இறைச்சியில் இரத்தம் இருக்கக்கூடாது. அவ்விதமாக இரத்தம் இருக்குமானால் அது அவ்வளவும் கழிவுக்குரிய கழிவு நீரால நிரப்பப்பட்டிருக்கின்றது. யூரின் என்ற அந்த கழிவு பொருளாக நிரப்பப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் உண்ணக்கூடாது. ஆகவே இறந்துவிட்டவைகளை உண்ண வேண்டாம். அதில் அவ்வளவு இரத்தம் உறைந்துவிடும், அதை நீக்க முடியாது. உயிருள்ள போதே அதனை நீங்கள் அறுத்த பிறகு அவ்வளவு இரத்தம் வெளியிட பிறகு நீங்கள் அதனை உண்ணலாம். அதில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது. இவ்வளவு சத்தியத்தையும் இறைவன் நமக்கு அறிவித்துக் கொண்டிருக்க, நாம் உணவை சாப்பிடுகின்றோம். இருந்தபோதிலும் நமக்கு அறிவில்லாத நிலையில் எப்படி அதை அறுத்தார்கள், இரத்தம் பூராவும் வெளியேறிவிட்டதா, அது செத்ததை கொடுத்தார்களா, எதுவும் நமக்கு தெரியாது. வெளியே போய் சாப்பிடும் பொழுது இப்பொழுது நீங்கள் இறைவனுக்கு அஞ்ச வேண்டுமா? அஞ்சக்கூடாது. நோய்கள் வந்த பிறகு நான் செத்தே போவேன் என்று எண்ணிய பிறகு நீங்கள் அதற்கு இறைவனுக்கு பயப்படுகின்றீர்கள், உயிர் வேண்டும் என்று. ஆனால் அதற்கு முன்பாக உயிரோட்டத்தினுடைய பாதையை காண்பிக்கும் பொழுது, என் இறைவனே நீ அறிவாய், இந்த இறந்தவற்றிலிருந்து உயிரோட்டத்தை கொடுப்போம் நீதான். நான் சாப்பிட்டுக் கொள்ளும் இந்த உணவுக்கு எனக்கு நன்மையை கொடு என்று இறைவனுக்கு அஞ்சியவர்களாக நீங்கள் ஒவ்வொரு வேலை உணவையும் மேற்கொள்ளுங்கள். இப்பொழுதும் உணவுக்கு மருந்துகள் எல்லாம் அடித்துவிட்டு பின்னர் தான் நாம் சாப்பிடுகின்றோம். அவ்வளவு யூரினுக்கு மேல கழிவுகளை நாம் அதன் மீது போட்டு அந்த பயிர்களை வளர்க்கின்றோம். வளமான தூய்மையான நிலம், அதிலிருந்து விளையக்கூடிய பயிர், குப்பைகளையும் மலத்தையும் சிறுநீரையும் கொட்டி வளர்க்கப்பட்ட இன்னொரு பயிர், இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? பயிரை போன்றிருக்கிறது. நான் நிறைய உற்பத்தி செய்து விட்டேன், எனக்கு ஒரே ஒரு செல் இங்க இருக்குது, இந்த செல் அதிகமாக உற்பத்தி ஆகிவிட்டால் நல்லதா கெட்டதா? கேன்சர்னு சொல்றோம். இந்த விரல் அழகா இருக்குது, இது அதிகமாக செல்கள் உற்பத்தி ஆகிட்டா இவ்வளவு பெருசா இருக்குது. அவ்வளவு வீணானது. ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் போதும் கையை அழுகி போயிடும். இன்னைக்கு நான் மரபணு மாற்றத்தை கொண்டு பெரிய பெரிய உருவங்களாக நாம் கத்திரிக்காயும் சரி, பீட்டி கத்திரிக்காயும் சொல்றோம். எவ்வளவு பெருசாக நான் வளர்த்துட்டேன் பாத்தீங்களா? கடவுள் திரும்ப வளர்க்கல, நான் எவ்வளவு பெருசாக வளர்த்துட்டேன். ஒரு கடுகு படுத்த அழைக்கிறீங்க, இவ்வளவு பெரிய கடுகாய் கிட்ட எவ்வளவு ரேப்ட் இருக்கும். மனிதனுடைய அறிவு எந்த அளவுக்கு அற்பமானது என்பதையும், இன்னும் கேவலமானது என்பதையும், இன்னும் அசுத்தமானது என்பதையும், அசிங்கமானது என்பதையும் கண்டுகொள்ளுங்கள். உங்களுடைய அறிவை நீங்கள் பின்பற்றாதீர்கள். பார்க்கக்கூடியதுதான் அறிவு, உணரக்கூடியது உங்களுடைய சத்தியம். உள்ளம் உங்களுக்கு உணர்த்தும் இது தவறு, இது சரி என்பது. உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்கள் உண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் இறைவனுடைய உதவியை நாடுங்கள். சத்தியத்தை அறிவிப்பாய் இறைவனே, சத்தியத்தை கொண்டு இந்த உணவை எனக்கு நன்மையாக்கிக் கொடு. நான் சமைப்போன் இல்லை, நான் அதை உபயோகப்படுத்துவோன் இல்லை, நீ அனுமதித்தால் தவிர எனக்கு உயிரோட்டமும் இல்லை. அப்படியானால் உங்களுடைய உயிர் எங்கு அமைந்திருக்கின்றது, உயிரோட்டம் எங்கு கிடைக்கின்றது என்றால், உங்களுடைய எண்ணத்தில் எப்பொழுது நான் என்ற எண்ணம் வந்துவிட்டதோ, இறைவன் இல்லை என்று ஆகிவிட்டதோ, அங்கு நம்முடைய கேள்விகள் ஆரம்பிக்கின்றன. சாப்பிட போறேன் எல்லாரும் சாப்பிட போறோம், ஆனா இறைவனே உதவி செய்கின்ற ஒரு எண்ணம் எவரிடமும் இல்லை. இங்க வெளியே வாங்காதீங்க, இது கெட்டது, ஏன் அறிவு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுங்க, அது நல்லது, ஏன் அறிவு. இறந்துவிட்ட பொருள்கள் எவை, அழுகி போனவை எவை என்பதை நீங்கள் வெளிப்படையான பூச்சுக்களை கொண்டு நீங்கள் பார்க்கின்றீர்கள், முகப்பூச்சுக்களை கொண்டு பார்க்கின்றீர்கள். வெளியில் இருக்கக்கூடிய ஆடம்பரத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் கொண்டு இது சுகமானது, இது நன்மையானது என்று கூறுகின்றீர்கள். வெளிப்படையாக அவர் காட்டக்கூடிய அந்த தூய்மையை தூய்மை நினைக்கின்றீர்கள். உள்ளுக்குள் இருப்பது என்ன? மனிதர்களும் பழகும் பொழுதும் அவர்கள் சிரித்த முகத்துடன் வருகின்றார்கள், ஆனால் உள்ளத்தில் நமக்கு எதிராக என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். மனிதர்கள் பழகும் பொழுது என் இறைவனை இதை நன்மையாக்கி கொடு என்று நீங்கள் கேட்கவில்லை. நான் புரிந்து கொள்வேன், எனக்கு யார் தீமையானவர்கள், யார் நண்பர்கள், யார் விரோதிகள் என்பதை நான் தீர்மானித்து விட்டேன், அப்படி நடந்து கொள்வேன் என்று கூறுகின்றோம். நேற்று எனக்கு பகைவன், இன்று அப்படி இருந்திருக்க முடியாது. பலவிதமான சூழ்நிலைகளில் அவர்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்திருப்பார்கள். அவர் தூய்மையாக இருக்கக்கூடும். இன்று நீங்கள் நேற்றைய பகைமையை கொண்டு முகம் திருப்பிக் கொள்கின்றீர்கள். உங்களுடைய நன்மைகளை நீங்கள் வீணாக்கிவிட்டீர்கள். அந்த நேரத்தில் நன்மைகளை தவறவிட்டுவிட்டு உங்களுடைய தீர்ப்பு இறுதியாக முடிந்துவிட்டது, இனி எனக்கும் அவர்களுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது என்று எண்ணுகின்றோம். அவ்விதமாக அல்ல. கடுமையான பகைவர்களாக இருந்த போதிலும் சரி, இறந்துவிட்ட உணவிலிருந்து உயிர்களை கொண்டு வருவதை போன்று கடுமையான பகைவர்களுடைய நெஞ்சத்தில் இருக்கக்கூடியதை உங்களுக்கு
அழகான நட்புறவாக ஆக்கிவிடுவான். என்றென்றைக்கு நினைச்சக்கூடிய நட்புறவாக ஆக்கிவிடுவான். அது அவனுக்கு புரியும். இது யார் உணர்கின்றார்களோ சத்தியத்தை உணர்ந்தவர்கள். யார் தங்களுக்குள் தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார்களோ அது உண்மைதான். இவன் எனக்கு இது தப்பு செய்தான், துரோகம் செய்தான், இவனை எப்படி நம்புவது? உண்மைதான், நம்ப முடியாது. ஆனால் இறைவனுக்கு முடியும் என்பதை நம்புங்கள். அந்த நட்புறவிற்கு இறைவன் போதுமானவன். அவனிடம் நீங்கள் திரும்புங்கள். அவர்களிடம் வந்து கேட்கிறார், நான் தவறு செய்து விட்டேன், முன்பு போல் இல்லை என்று கூறுகின்றார்கள். அப்பொழுதும் நான் நம்ப மாட்டேன். இறைவன் கூறுகின்றான், உள்ளத்தை உங்களுக்கு இணையக்கூடிய இணைப்பாக, இன்னும் உங்களுக்கு ஆதரவாக அமையக்கூடிய அந்த கொடூரமான உள்ளத்தை மாற்றி அமைக்கக்கூடியவன், உங்களுக்கிடையே அன்பை கொண்டு பிணைப்பை உருவாக்குபவன் அந்த இறைவன் தான் என்று. சத்தியத்தை பின்பற்றுங்கள். நீங்கள் யாரை பற்றியும் தீர்ப்பு செய்யாதீர்கள், உங்களை பற்றியும் நீங்கள் தீர்ப்பு செய்யாதீர்கள். நான் நல்லவன் என்று யாரிடமும் நான் கேட்கும்போது நீங்கள் நல்லவர்களா என்று கேட்கும்போது இல்லை என்று கூறுவார்கள். ஆனால் வெளிப்படையாக அசல் அழிவார்கள். என்ன சொல்வது தெரியாமல் என்றே நான் தீயம்தான் என்று ஒப்புக்கொள்ளவும் மாட்டார்கள். ஆனால் மற்றவர்களை பற்றி கண்டிப்பாக தீர்ப்பு செய்து விடுவார்கள். இவன் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்று. ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் இவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அங்கு உங்களுடைய உயிர் தடுமாற்றம் அடைகின்றது. ஒரு நோய் வந்துட்டா உங்களுடைய உயிரோட்டம் தான் அந்த நோய்க்கு காரணம் என்பது தெரியும். சிந்தித்தவர்கள் தெரியும். அப்படி இல்லை என்றால் நோய்கள் தானாக உருவாகின்றது. ஒரு படைப்பு உருவாகிறது என்றால் அந்த படைப்புக்கு உயிர் தேவை. என்னுடைய உறுப்புகள் ஒன்று அதிகமாக இயங்குகிறது என்றால் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது, கேன்சராக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அதற்கு உயிர் இல்லாமல் அது வளராது. பாம்பு கெட்டது, அதுக்கு உயிர் இல்லாமல் அது வாழாது. எவையெல்லாம் கெட்டது நல்லது என்று கூறுகின்றோ அவற்றுக்கும் உயிர் வேண்டும். நன்மைக்கு நன்மையான சக்தியும் கெட்டதுக்கு கெட்ட சக்தியும் வேண்டும். உயிரோட்டம் தான். அது கெட்டுவிட்டதா நன்மையாக இருக்கின்றதா, இதை மட்டும்தான் பார்க்க வேண்டும். டாக்டர் போயிட்டு எனக்கு மேலும் 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 கஷ்டங்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. ஒரு நோய்க்கு இன்னும் பல நோய்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. டாக்டர்கள் தீர்மானமாக சொல்ல மாட்டேன் என்கிறார்கள், நீங்கள் சொல்ல மாட்டேன் என்கிறார்கள். ஒவ்வொரு உறுப்பாக அந்தந்த ஸ்பெஷலிஸ்ட் போயிட்டு அந்த உறுப்பை கவனிக்கிறாங்க, அதுக்கான உயிரோட்டத்தை கவனிக்கிறாங்க. அப்படி கவனிச்சிருந்தான்னு சொன்னா இந்த டாக்டர்கள் நமக்கு உதவ மாட்டார்கள் என்பதை உணர்த்தியிருப்பான். இறைவன் பக்கம் திரும்பியிருப்பார்கள், நோய்களும் வந்திருக்காது. நீங்கள் எவற்றையெல்லாம் கெட்டதாக சொல்கின்றீர்களோ அவ்வளவு உங்களுக்கு நன்மைகளாக தொடங்கி இருக்கும். ஆனால் இறைவன் என்ற அந்த உணர்வு நமக்கு சுத்தமாக இல்லை. இறைவனையும் ஒரு பொருளாகத்தான் நாம் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் கற்பனை செய்த பொருள்களாக பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு பாவம் நமக்கு போதுமானதாகும். நாம் இறைவனை விட்டு விலகியவர்கள் நம்முடைய கற்பனைகளையே நம்முடைய தெய்வங்களாக ஆக்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனை யாரும் பார்த்ததில்லை என்பது தெரியும், இனியும் பார்க்க முடியாது என்பது தெரியும். இறைவனை எங்கேயும் இருக்கின்றான் என்று கூறுவார்கள். இப்பொழுது காட்டுங்கள், இறைவன் வேண்டும் காட்டுங்கள். எங்கும் இருக்கிறார்கள், இப்பொழுது காட்டுங்கள். இல்லை, இங்கு இல்லை. தூண்ட இருப்பான், தூண்ட காட்டுங்கள். துரும்புல இருப்பான், அதை காட்டுங்கள். எப்படி நீங்கள் காட்டுவீர்கள் இறைவன் இருக்கின்றான் என்பதை? நாமும் அதை பேசிக்கொண்டே செய்கின்றமே தவிர சிந்தனையின் பக்கம் திரும்பவில்லை. இறைவன் எங்கும் இல்லை, இங்கு மட்டும்தான் இருக்கின்றான் என்பதை. நன்மைகள் இறைவனுக்கு பிடிக்குமா, தீமைகள் இறைவனுக்கு பிடிக்குமா? நன்மைகள் மட்டுமே பிடிக்கும், தீமைகள் நிச்சயமாக பிடிக்காது. தீமை செய்பவர்களே பிடிக்காது. ஆனால் மன்னிப்பவன், மன்னிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதன் காரணமாக அவனுக்கு நான் பொருத்தமானதாகவும் அவன் என்னை ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமில்லை. மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். அதற்கு நாம் நன்றியோடு அவனுக்கு அச்சத்தோடு இனியும் நான் செய்யக்கூடிய காரியங்களில் என் இறைவனை நீ எனக்கு தீர்ப்பு செய், எது நன்மை எது தீமை என்பதை நான் தீர்ப்பு செய்ய மாட்டேன். இந்த ஒன்று நம்முடைய உடுத்திருந்தால் போதும், நம்முடைய உயிரோட்டத்தை இறைவன் நன்மையாக்குகின்றான். கடைசியில் ஒவ்வொரு டாக்டரிடம் சென்று எல்லா உறுப்புகளையும் பார்த்தாகிவிட்டது, அவ்வளவும் தீமை நிறைந்து விட்டது. இனி அதற்கு பிழைக்க வழியில்லை. ஒவ்வொரு சக்தியும் கெட்ட சக்தியாக மாறிவிட்டது. உயிரோட்டம் கெட்டுவிட்டது, உயிரோட்டம் குறைந்து விட்டது என்ற உயிரோட்டம் கெட்டுவிட்டது. நன்மையான உயிரோட்டம் தீமையான உயிரோட்டம் மாறிவிட்டது. உங்களுக்கு அந்த உறுப்புகள் சேதமடைந்து கொண்டிருக்கின்றன. அந்த உறுப்புகள் இன்னும் மோசமான நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. என்னுடைய மார்பு படபடக்கிறது, என்னுடைய இதயம் துடிக்கின்றது, தாங்க முடியவில்லை, எப்பொழுது என்னது நின்று போகும் என்று தெரியவில்லை, அல்லது வெடித்து போகும் என்று தெரியவில்லை என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அளவுக்கு அந்த மனம் பதைத்துக் கொண்டிருக்கின்றது. மனம் பதைப்பில் உயிரோட்டம் சீராக எழுந்து கொண்டிருக்கிற உயிரோட்டம் கெட்டுவிட்டது. அதிகமான உயிரோட்டம் கெட்ட சக்தியாக மாறிக்கொண்டிருக்கின்றது, கெட்ட உயிரோட்டமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அவ்வளவு வேகமாக இயங்கும் போது எவ்வளவு சக்தி செலவாக வேண்டும் என்று பாருங்கள். அவ்வளவு உங்களுடைய சீரான இயக்கத்திலிருந்து மாறுபட்டவை.
அவசரத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது எந்த காரியமாக இருந்த போதிலும் நீங்கள் உங்களுடைய தீர்ப்பின் மீது நீங்கள் நன்மையை சம்பாதிப்பீர்கள் என்ற அடிப்படையில் உங்களுடைய அவசர கதியை நீங்கள் இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வளவு உயிரோட்டத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். யார் பொறுமையோடு இருக்கின்றார்களோ அவர்கள் நற்சிந்தனையின் காரணமாகத்தான் பொறுமையாக இருக்கின்றார்கள் தவிர அவர்களுடைய கெட்ட சிந்தனைகள் இருக்கிறார்கள் நிச்சயமாக உயிரோட்டம் பெற்றுவிடும். கடைசியில் உங்களுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றுமே கெட்டு சீரழிந்து இறுதியாக வேற எந்த ஸ்பெஷலும் கிடையாது, வேற எந்த உறுப்பும் பாக்கி இல்லை பார்க்கறது என்று இருக்கும் பொழுது என் உயிரை காப்பாற்றுங்கள் என்று கூறுகிறது. இதுவரைக்கும் இதயத்துக்கு லங்ஸுக்கு லங்ஸ் ஸ்பெஷல் கூப்பிடு, கிட்னி ஸ்பெஷல் கூப்பிடு சொல்லிட்டு இருந்த நீங்க கடைசியில் எல்லாருக்கும் பழக்கம் உயிரை பற்றி கேட்கிறீங்களே, அந்த சத்தியம் அன்று நிறைவேறுகிறது. எப்பொழுது நீங்கள் இறைவனை என்று அழைப்பீர்கள். காரணம் உயிர் எவன் கைதும் கிடையாது. அந்த டாக்டர்களும் கைவிட்டுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டோம். என்ன பார்த்தீங்க? உடலை. உயிரை பார்க்கல. உயிர் தான் முக்கியம் உடலுக்குன்னு ஏன் தெரியல? உங்களுக்கு தெரியும், டாக்டருக்கு தெரியாது. காரணம் அவருடைய பெருமை அந்த அடிப்படை சத்தியத்தையும் அவர்கள் நீக்கிவிட்டது. நான் உயிரை காப்பாற்றுவேன் என்று. உயிருக்கும் உடலுக்கும் வித்தியாசம் தெரியாது. உயிரை காப்பாற்றுவேன் என்று கூறும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய ஒரு நோய்க்கு காரணம் கெட்ட சக்தியாக உயிர் சக்தி மாறிவிட்டது என்பதையும் அந்த கெட்ட சக்தியை நீக்கி உயிர் சக்தியை கொடுக்க வேண்டும், அதற்கு என்ன செய்வது என்று நமக்கும் தெரியவில்லை, நாமும் சிந்திக்கவில்லை. இப்ப இந்த நிமிஷம் டாக்டர்களா உங்களுடைய உயிரை காப்பாற்றுவது அல்லது இறைவனா என்ற கேள்விக்கு இப்பொழுது சத்தியம் பதில் சொல்லும். இதுவரை உண்மை என்று எண்ணிக்கொண்டது பொய்யாகிவிட்டது. உடல் உறுப்புகளை பார்த்துக் கொண்டிருக்கும் வரையில் நோய்கள் நீங்காது. எனக்கு வயிறு கெட்டு போச்சு, கிட்னி கெட்டு போச்சு, மூளை கெட்டு போச்சு, லிவர் கெட்டு போச்சு, எல்லாத்தையும் வெற்றி எடுத்துருங்க, சரியா போயிடும். அப்போ உறுப்புகள் எதுக்கு உள்ள இருக்குது? தைராய்டு கெட்டு போச்சு, கர்ப்பப்பை கெட்டு போச்சு, கர்ப்பத்தை எடுத்துருங்க. எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் பெரும்பான்மை மக்கள் செல்கின்ற என்பதன் காரணமாக பின்பற்றுகின்றோம். நாம் பார்த்தது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கின்றது, தனித்தனியான தேவைகள். யாரும் யாருடைய தேவை அறிய முடியாது. உங்களுக்கே சிந்தித்தால் தவிர அந்த தேவை என்ன என்பதை உணர முடியாது. அவ்விதமாக இருக்கும் பொழுது பெரும்பான்மையான மக்கள் போவதன் காரணமாக நானும் அங்கு சென்று விட்டால் நான் ஒரு ஆட்டு மந்தையினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்றேன் தவிர அந்த இனத்தோடு சென்றுவிட்டேன் தவிர மனிதனாக நான் வாழவில்லை. இது சத்தியம். மனிதன் என்றால் தனித்து இல்லைங்கள். உங்களுக்கும் உங்களுடைய அந்தரங்கத்துக்கும் இடையே வேறு எவருடைய கூட்டுறவும் செல்லாது. இவரின் ஒருவன் தான் உங்களுக்காக இருக்கின்றான், படைத்தவன். உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மற்றவங்களும் சொல்றதெல்லாம் பார்த்து உடலை பாதுகாத்துங்க, உடலை பாதுகாத்துக்கணும். வேற வேலைக்கு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இப்போ சாப்பாடு வேண்டாம்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு மனம் கெட்டுவிட்டது. கொஞ்சம் கொஞ்சம் நல்லதை ஒட்டிட்டு இருந்த போது வேற வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடுங்கன்னு வார்த்தை வந்துச்சு. இப்போ சாப்பிட்டாத ஒழுங்கா தூங்குங்கன்னு இருக்கும்போது தூங்கிறாத, முயற்சி செய், தூக்கத்துல வாழ்க்கை கழிச்சிடாத. இப்போ உடம்ப பார்த்துக்க. எப்படி உடம்பு பார்த்துக்கணும்? தூக்கம் இல்லாம முயற்சி பண்ணணும், உடைக்கணும். சாப்பிடக்கூடாது, வயிறு கெட்டு போயிடும், உடம்பு கெட்டு போயிடும். மருந்து சாப்பிடு, நல்லா இருக்கு. எப்படிப்பட்ட சமுதாயத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? எவ்வளவு தூரத்துக்கு உயிரோட்டம் சீரழிந்து விட்டது என்பதை கவனியுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூச்சிலும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இறந்து விட்டார். எப்படி இறந்து விட்டார்? இந்த நோயின் காரணமாக. ஒரு நோயிலிருந்து விடுபட்டு அவர் தூய்மையாக இருக்கக்கூடிய நிலையில் சுகமான மரணத்தை தழுவினார் என்று கேட்க முடியுமா? முடியாது. நாமளும் கேட்போம், நல்லதே அவன் தனியாக செத்து போயிட்டாரு. நோய் வாய்ப்பட்டு செத்து போனாலும் கரெக்டா செத்துட்டு இருக்காரு. நல்லா இருந்தா யாரும் கொண்டுட்டாங்களோ? யாரும் கொண்டுட. வேதத்தின் விதிப்படி ஒவ்வொருவருக்கும் மரணம் என்ற ஒரு நிலை உண்டு. அந்த நிலையை ஒருவரும் அடைந்து தீர வேண்டும். எழுதப்பட்டிருக்கும் தவணைக்கிணங்க அந்த நேரம் நிகழ்ந்தே தீரும். அந்த நேரம் வரும்பொழுது முந்தவும் மாட்டீர்கள், பிந்தவும் மாட்டீர்கள், தாமதப்படுத்தவும் மாட்டீர்கள். நீங்கள் அதை அதிகப்படுத்திக் கொள்ள முடியாது. அப்படியானால் எப்படி படைத்தானோ அப்படி அதே அழகான உயிரோட்டமுள்ள நிலையிலிருந்து நாம் கைப்பற்றப்பட வேண்டும். நம்முடைய நேரம் முடியும். இந்த மரணத்தை ஒவ்வொருவரும் விரும்ப வேண்டும். இவர்களிடம் சிக்கி சீரழிந்து நொந்து போய் எப்படி தப்பிப்பது என்று எண்ணம் கொண்டவர்களாக டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நான் எங்கேயாவது ஒழிஞ்சு போய் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களிடம் சேர்ந்த பிறகு உங்களுடைய உற்சாக விட மாட்டார்கள். நீங்க தான் இருக்க வேண்டும் என்று உங்களை கிடைத்துள்ளார்கள். இறுதி வரையில் நரக வேதனையோடு சாகக்கூடியவர்கள் எப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தங்களுடைய உறவினரின் காரணமாக போய் சேர்ந்தாலும் சரி, தாங்களே போய் சேர்ந்தாலும் சரி,
அந்த நரக வேதனையை அனுபவிக்காமல் நாம் மன்னிக்க முடியாது. உடல் உறுப்புகளை பார்ப்பவர்கள் டாக்டர்கள் இல்லை, உயிரை பார்ப்பவர்கள் டாக்டர்களும் இல்லை. தெளிவாக நாம் அறிய வேண்டும், நம்முடைய கேடுகளுக்கு காரணம் உயிரோட்டத்தினுடைய குறைபாடு. உயிரோட்டம் சுருங்கிவிடவில்லை, கெட்டுவிட்டது. அந்த உயிரோட்டத்தை நான் மீண்டும் தூய்மையாக்காத வரையில், படபடக்கூடிய அந்த இருதயம் அமைதியடையாத வரையில், என் மனம் அமைதியடையாத வரையில் உயிரோட்டத்தை பாதுகாப்பவர்கள் எவரும் இல்லை. இப்பொழுது உயிரோட்டம் அதிகமாக வேலை செய்து கொண்டிருக்கும் காரணமாக வரம்பு மீறி துடித்துக் கொண்டிருக்கின்றது. இது அடங்க வேண்டும் என்றால் நாம் அறிகின்றோம், கொஞ்சம் அமைதியாரு. டாக்டர்களும் கூறுவார்கள், அவசரப்பட்டு பதற்றப்பட்டார். மற்றவரிடம் கூறுவார்கள், அதிர்ச்சிக்குரிய விஷயங்களை கூறிவிடாதீர்கள் என்று. இப்பொழுது உயிரை பாதுகாப்பது மனதில் இருக்கின்றதா? உயிரை பாதுகாப்பது உங்களிடம் இருக்கின்றதா? உயிரே உங்களிடம் கிடையாது, உங்களுடைய கண்ட்ரோல் கிடையாது. அப்படி என்றால் மனம் யாருடைய கண்ட்ரோல் வரணும்? அதுக்கும் மறைவானது, அந்த உயிரையும் பாதுகாக்கக்கூடியது, இன்னும் உயர்வானது. இது நமக்கெல்லாம் புரியாத விஷயம் அல்ல, சிந்தித்து பார்க்கவில்லை, அதெல்லாம் தெரியவில்லை. இப்படி என் உடல்நல கேடுகளுக்காக டாக்டரிடம் சொல்லலாமா கூடாதா? நாம் ஏற்கனவே இருந்து விட்ட இடங்கள். ஏனென்றால் உயிரை பார்க்க தெரியாத அந்த டாக்டர்கள் உங்களுடைய உடலை பார்க்கின்றார்கள். உங்களுடைய உடலை பார்க்கும் பொழுது உயிரற்ற நிலையில் நீங்கள் இருக்கின்றீர்கள். முன்பாக உங்களுக்கு செத்த ஜடங்களாக பார்த்தார்கள். ஆனால் எங்கன்னா வெட்டி தூக்கி போட்டுடலாம். அதன் பிறகும் ஆட வைத்துக் கொண்டிருப்பான் உங்களுடைய இறைவன் தான். காரணம், மனதிலிருந்து உயிர் பிறக்கிறது, மனதிலிருந்து உயிரோட்டம் பிறக்கின்றது. உடல் உறுப்புகள் எதுவுமே இல்லாத நிலையில் ஒரு சிறிய அணுவாக இருந்து உங்களை கர்ப்பப்பையில் முழு குழந்தையாக அவ்வளவு உடல் உறுப்புகள் வளர்த்தவன் இறைவன் தான். பிறகு எப்படி நான் என்னுடைய ஆபரேஷன் செஞ்சுட்டு வாழ நினைக்கிறீங்க? ஒண்ணும் இல்லாம இருக்கும்போது உங்களை படைச்சான், அவன் தான் வாழ வச்சுட்டு இருக்காங்க, தெரிய மாட்டாங்க. சிந்தனை உடையவர்களுக்கு இறைவனோடு சமாதானமாக இருக்கு. என் இறைவனே எனக்கு சமாதானத்தை கொடு. மனிதர்களிடம் நீங்கள் சமாதானம் அடைய முடியாது. மனிதர்களை நீங்கள் உங்களுடைய பாதுகாப்புக்காகவும் உதவிக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அவர்களுடைய அரவணைப்பு அவசியம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் வரையில் நாம் இறைவனுக்கு விரோதமாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக அவர்கள் தங்களுக்கே இயலாதவர்கள். காரணம், அவர்களும் உடலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உயிரும் தெரியாது, உள்ளமும் தெரியாது, மனமும் கிடையாது, எதுவும் கிடையாது. யாரெல்லாம் டாக்டர்கள் செல்கின்றார்கள், அவர்கள் செத்தவர்கள், வாழ்பவர்கள் இல்லை. அப்படி பிறகு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? இறைவனுடைய மகத்தான மன்னிப்பையும் அன்பையும் அருளையும் கொண்டு இன்னமும் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுது நாம் டாக்டர்களிடம் சென்று சீரழிந்த நிலையத்திற்கு பிறகுதான் வந்திருக்கின்றோம். மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான், எங்கும் அமர்த்தியிருக்கின்றான். இப்பொழுதாவது தெரிந்து கொள்ளுங்கள், உயிர் முக்கியம். உங்களுடைய உடல் உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்வதற்கு மறைவானது உயிர், பார்க்கக்கூடிய பொருள் அல்ல. மறைவானவற்றை அறிந்தவன் இறைவன் ஒருவன் தான். இப்ப உங்களுடைய உடல் நோய்கள் தான் போகாங்கிறது காரணம் என்ன? உயிரோட்டம் கெட்டுவிட்டது. அந்த உயிரோட்டம் கெட்ட பிறகு இருந்து வரக்கூடிய அந்த சொற்களும் அந்த பேச்சுக்களும் என்னுடைய தீர்மானங்களும் நான் செய்கிற மனிதர்களுக்கு நான் செய்கிற தீர்ப்புகளும், நான் உயர்ந்தவன் மற்றவர்கள்தான் பாவிகள், நான் நல்லவன் மற்றவர்கள்தான் துரோகிகள், நான் நல்லவன் மற்றவர்கள் கெட்டவன். இந்த தரித்திரம் எடுத்த போக்கை எப்படி விடுகின்றீர்களோ அப்பொழுது நமக்கு வாழ்க்கை இருக்கின்றது. இந்த நிமிஷம் யார் மீது எனக்கு விரோதம் இருக்கின்றதோ அந்த விரோதத்தை நான் நீக்கிக் கொள்கின்றேன் என் இறைவனுக்காக. என்னுடைய வாழ்க்கை முடிகின்றது, முடியப்போகின்றது. இப்பொழுது நான் யாரை தீர்ப்பு செய்தேனோ நீக்கிக் கொள்கின்றேன் என்று மன்னித்துவிடு. என் உயிரை பாதுகாப்போம் நீதான். அந்த மன்னிப்பு என்பது என் குணநலன்களுக்கான மன்னிப்பு, குணக்கேடுகளுக்கான மன்னிப்பு. இந்த மன்னிப்பின் காரணமாக என்னுடைய குணங்கள் திருப்பப்படுகின்றன. இறைவனிடமிருந்து தான் குணங்கள், உங்களிடமிருந்து அல்ல. நல்லறிவோடும் நற்சிந்தனையோடும். உடம்பே சுத்தமா இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் இப்ப அடுத்தது உயிரின் பக்கம் பாதுகாக்கப்படணும். உயிர் பாதுகாக்கப்பட வேண்டி இப்ப மனது பக்கம் திரும்புறோம். மனது பக்கம் திரும்பும் போது இறைவன் ஒருவன் தான் என்று நம்ப. ஆக இறைவனிடமிருந்து மட்டும்தான் என்னுடைய குணங்கள், அதன் காரணமாக மனமிக்க மனம் தூய்மையானது, உயிரோட்டம் மிகைக்கக்கூடியது, உயிரோட்டம் குறைபட்டதல்ல, கேடுகள் தீண்டாத நிலையில் என்னுடைய உடல் உறுப்புகள் இயங்கும். எனக்காக மரணம் விதிக்கப்பட்ட நேரம் வரும் பொழுது நான் கைப்பற்றப்படுவேன். எப்படி படைத்தானோ அதை அமைப்பு. மரணம் எய்தாத உடம்பு கிடையாது, உடல் மட்டும்தான். மற்றது அவ்வளவு கைப்பற்றப்படும்.
உயிரும் உங்களுடைய மனமும் உங்களுடைய உள்ளமும் சாட்சியமாக இருந்து நீங்கள் உங்களுடைய உயிரோட்டத்தை பாதுகாத்துக் கொண்டீர்கள். அதன் காரணமாக மற்ற மனிதர்களிடம் உயிரோட்டத்தை கற்பித்தீர்கள். நான் இப்போது பேசுவது உயிரோட்டத்தை கொண்டுதான். அவ்வளவு பேருக்கும் நன்மை என்று தெரியும். தெளிவு பெற்ற பின்னர் நாம் மீள மாட்டோம். நம்முடைய பழைய வாழ்க்கையின் பக்கம் மீள மாட்டோம். ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஆகிவிடுங்கள். உங்களை தவிர உங்களுக்கு அந்த கூட்டாளி கிடையாது. அவன் ஒருவன் தான் உங்களுடைய மனதோடு இயங்கும் பொழுது. எனக்கு அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, தம்பி தங்கச்சி இருக்காங்க, பிள்ளைங்க இருக்காங்க, காப்பாற்றுவாங்க. செத்து போயிட்டோம் அப்பவே. நிச்சயமாக அவர்கள் சுமையேற்றப்பட்டவர். யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. உங்களுக்கு நீங்களே உதவி செய்து கொள்ள முடியாது என்று இருக்கும்பொழுது பிறர் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று எண்ணுவது எப்படி? இப்படித்தான் ஒவ்வொருவருக்குமே அவருடைய நிலை மாற்றப்பட்டிருக்கின்றது. இப்படி நான் உங்களுக்கு ஒரு நன்மையை கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கின்றேன். உங்களுடைய மனதுக்கு உள்ளத்திலிருந்து இருக்கக்கூடிய உணர்வை கொண்டு உங்களுடைய நன்மைகளுக்காக நம்பிக்கையையும் சத்தியத்தையும் நாம் ஒரு சேர ஒட்டி கொண்டிருக்கும் பொழுது இதை யார் ரிசீவ் பண்றீங்களோ, ஏற்றுக்கொள்றீங்களோ, கிரகிக்கின்றீங்களோ அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கிறது. இனியும் டாக்டர்கள் காப்பாற்றுவார்கள் என்று கூறுவதற்கு என்ன அருகதை இருக்கின்றது, என்ன அச்சாட்சி, என்ன சாட்சியம் இருக்கிறது என்று கூறுங்கள். டாக்டர்கள் என்ற அந்த கெட்ட வார்த்தையை நம்ம விட்டு நீங்க வேண்டுமா, நீங்க கூடாதா? டாக்டர்கள் என்ற அந்த எண்ணம் வரும்பொழுதே சமாதானம் புரிந்துவிட்டது. என்ன சொல்ல போறாங்க தெரியுது. கெட்டதான் சொல்லலாம், நல்லது சொல்லப்படுது. காரணம் உடலை பார்ப்பது, உயிரை பார்ப்பதில்லை. மறைவானவற்றை நம்பணுமா, இப்ப வெளிப்படையானவற்றை நம்ப வேண்டுமா? உடல் என்ற வெளிப்படையானவற்றை நம்ப வேண்டுமா, உயிர் என்ற மறைவானவற்றை நம்ப வேண்டும்? அந்த உயிர் கெட்டுவிட்டது என்பதை நம்ப வேண்டுமா, இல்லையா? உயிரை பத்தியே தெரியாது. இது கெட்ட உயிர், கெட்ட சக்திகள். கெட்ட சக்தி சொல்லுச்சு, கெட்ட சக்தி சொல்லுச்சுன்னு சொல்றாங்க தவிர எங்கேருந்து சொல்றது கெட்ட சக்தி? நான் தீர்ப்பு செய்கின்றேன். மனிதர்கள் என்னை பற்றி தீர்ப்பு செய்கின்றார்கள். நீ அடைந்து விட்டாய் என்று அதை ஏற்கின்றோம். குணக்கேடு இருக்குதுன்னு சொன்னா ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு சுத்தமான மனம் இருக்குது. எல்லாரும் கேட்டவங்க, நான் மட்டும் இல்லாமல் எல்லோரை பற்றியும் தீர்ப்பு செய்வேன். தீர்ப்பு செய்வதற்கு முன்பாகவே நான் அவர்களிடம் மோசமானவனாக ஆகிவிட்டேன் என்பதை அறியவில்லை. இதே ஒன்றை பார்வை. அந்த இறை உணர்வு உங்களுக்கு உள்ளமாக இருக்கின்றது. அந்த உள்ளம் உங்களுக்கு அறிவிக்கின்றது. உங்களுடைய உயிரோட்டத்திற்காக மனதிற்கு முதலில் அறிவிக்கின்றது. நீங்கள் திருந்த வேண்டும். நீங்கள் மனிதர்களை விட்டுவிட்டு உங்களை படைத்து இறைவனிடம் தஞ்சமடையுங்கள். மனிதர்கள் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. அவர்களை சுமையேற்றாதீர்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் பகை ஏற்பட்டது. நிச்சயமாக ஒவ்வொரு மனிதனும் தனக்கு இயலாதவன். ஆனால் தான் தான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவன் என்று சொல்லிக் கொடுப்பதன் காரணமாக சுமையேற்றப்பட்டான். நான் தான் வீட்டுக்கு பெரிய ஆளு, மூத்தவன், குடும்பத்தினுடைய தலைவன். தலையே இவர் தான் சொல்லும் பொழுது அப்புறம் என்ன இருக்குது? இறைவனிடம் என்று உதவி அந்த நிமிடம் நிறுத்தப்பட்டு விடுகின்றது. அந்த நாளிலிருந்து உயிரோட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகின்றது. குடும்பத்திற்குள் சண்டைகள் சர்ச்சைகள் ஏற்படுகின்றன. காலம் கெட்ட சக்திகள் மிஞ்சிக் கொண்டிருக்கின்றன. ஏனாதன் காரணமா, ஒருவர் ஒருவரை நம்புவதன் காரணமாக நீ எனக்கு உதவி செய், நான் உனக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றேன். நான் இவ்வளவு வேலை செய்ய எனக்கு இந்த வேலை செய்யக்கூடாதா? நான் செய்யறேன். குழந்தைகளுக்கு இடையில, தாய்மார்களுக்கு இடையில இந்த கஷ்டங்கள் வருது. இவ்வளவு உதவி செய்யறேன், நீ செய்ய மாட்டேங்கிறது. வருத்தம் ஏற்படுகின்றது குழந்தைகள் மீது. வேற யார் மீது தான் நீங்கள் வருத்தப்பட மாட்டீர்கள்? எண்ணங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது எண்ணங்கள் வேண்டாம். ஒரே ஒரு எண்ணம் என் இறைவனை தவிர கிடையாது. அந்த இறைவன் உங்களுடைய உள்ளத்தோடு இணைந்திருக்கின்றான். அவனுடைய வாக்குகளை கொண்டும், அவனுடைய வழிகாட்டுதலை கொண்டும், அவனுடைய பார்வையை கொண்டும். அவனுடைய பார்வை உங்களை அடைகின்றது. அகப்பார்வை. புறப்பார்வைகளில் அவனை விட்டு தொலைந்து விடுகின்றோம் நாம் நம்முடைய கேள்வியின் பக்கம். கண்களும் காதும் மூக்கும் வாயின் தோளும் உங்களை இறைவனிடமிருந்து பிரிக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கைக்காக கொடுக்கப்பட்ட சோதனை களம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒவ்வொருவரும் சோதனை காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சோதனை காலம் வேதனைக்குள்ளாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். காரணம் இறை உணர்வு என்ற அந்த ஒன்று என் உயிரை தூய்மைப்படுத்தாத காரணமாகவும் என்னுடைய குணக்கேடு மனிதர்களிடம் உதவி இருக்கின்றது. அவர்களிடம் சென்று நான் என்னுடைய உடலை பாதுகாத்துக் கொள்வேன், உடலை பாதுகாத்துக் கொள்வேன். அதைவிட மோசமாக வறுமை வரும் பொழுது என்னுடைய குணக்கேடுகள் தான் என்னுடைய வறுமைக்கு காரணமாக இருக்கின்றன. என்னுடைய முகராசியும் என்னுடைய கைராசியும் கிடையாது. என்னுடைய முகத்தை பார்ப்பதற்கு எந்த வழிக்காக வரமாட்டேன் என்கின்றார்கள். எனவே எனக்கு வியாபாரம் இல்லை. இவன்ட்டு போன விளங்காது, கெட்டது தருவான்னு தெரியும் போது வரமாட்டாங்க. கண்டிப்பா என்னுடைய வியாபாரத்து கெட்டதுதான். இப்போ நான் சம்பாதிக்கிறதுக்காக கடுமையான பொய்களை கூறி நான் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். என்னுடைய கெட்ட பொருளை விற்க வேண்டும். மூலதனம். ஆனால் இறைவன் கூறுகின்றான், கெட்ட பொருளை கொடுக்காதீர்கள், நல்ல பொருளை கொடுங்கள். உங்களுடைய
மூலதனமும் பெருகும். அந்த நன்மையான எண்ணத்தில் மூலதனம் இருக்கின்ற உங்களுடைய பொருள்களின் மூலதனம் இல்லை. அந்த 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 எண்ணத்திற்கு அந்த பொருள் கெட்டுவிட்டு இருந்தாலும் சரி, படைதாக இருந்தாலும் சரி, அதுக்கு உயிரிட்டம் கொடுப்பது நான் தான், நீங்கள் அல்ல. உங்களுடைய சமையல் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும். காய்கறி பிடிக்க பிறகு காய்கறி செத்து விட்டது. உயிரினங்களை அறுக்கும் பொழுது அந்த உயிரினம் செத்து விட்டது. நீங்கள் 100 டிகிரி வெப்பம் 1/2 மணி நேரம் சமைக்கிறீங்க, சுத்தமா போச்சு. பொறிக்கவும் செய்கின்றீர்கள், இன்னும் போச்சு, கருகிருச்சு. இப்போ உயிர் கொடுப்பது யார்? உங்களுடைய உயிரோட்டம் உயிர் கொடுக்கின்றது. மனிதனுக்கு மனதை அமைத்திருக்கிறார். அந்த மனதில் சத்தியம் இருக்கும் பொழுது, எனக்கு வாழ வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது அது உயிர் கிடைக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பொருளை நான் உபயோகப்படுத்திட்டு கொடுக்கின்றேன், நல்ல எண்ணத்தில் கொடுக்கின்றேன். அந்த நல்ல எண்ணம் அவர்களுக்கு உயர்த்தி கொடுக்கின்றது. விளையாட்டுக்காக பேசிட்டு இருப்பாங்க இப்ப சத்தியத்தை, அந்த அளவுக்கு கேள்விப்பொருளாக ஆக்கிட்டாங்க. என்ன சாப்பிட்டாலும் உடம்பு சேர மாட்டேங்குது. நல்ல மனசு இருந்தா தானே சேரும் சொல்லுவாங்க. ஆனால் அது பரிகாசத்திற்கும் விளையாட்டு காய்க்கிறவங்க சத்தியத்தை கொண்டு பேசுறாங்க. ஆனால் அது சத்தியம் இருக்கிறது, அது மட்டும்தான் சத்தியம். எவ்வளவு சாப்பிட்டீங்க முக்கியம் இல்லை, எந்த மனசோடு சாப்பிட்டேன். நல்ல மனசோடு எப்படி சாப்பிடுறது? எனக்கு இருக்கக்கூடிய ஒரு உண்மையான அழகான உணவு மற்றவர்களுக்கு வேண்டுமே என்ற அந்த எண்ணத்தோடு சாப்பிடுங்கள். எப்பொழுது இதுவும் சமாதானம் உங்களை பற்றி. ஏன் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? உங்களுக்கு நன்மையானது மற்றவர்களுக்கும் நன்மையானதுதான். உங்களுக்கு ஒரு உணவு வேண்டுமென்றால் நான் உணவை பரவலாக அமைத்திருக்கின்றேன். ஒவ்வொருவருக்கும் அந்த உணவு இருக்கின்றது, நீங்கள் படைக்கவில்லை. நான் தண்ணீரை கொண்டு வரும்போது நான் பரவலாக கொண்டு வருகின்றேன். ஒருத்தர் தலையில மட்டும் ஊற்றல. காற்று பரவலாக இருக்கின்றது. கண் குளிர்ச்சிக்கான அந்த இயற்கை அது பரவலாக இருக்கின்றது. யார் பார்த்தாலும் சுகமாக இருக்கின்றது. எப்பொழுது உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் வருகின்றீர்கள், நான் மட்டும் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள், இதே உணவு பிறருக்கு பிறக்க வேண்டுமே என்று விரும்புங்கள். உங்களுக்கு கொடுக்க சொல்லல, கொடுக்க மாட்டீங்க. மற்றவர்கள் கிடைக்கும்னா விரும்பி சாப்பிடும். அந்த விருப்பம் கூட வைக்க மாட்டோம், அதை கூட மறந்து சாப்பிட்டு இருக்கிறோம். அந்த விருப்பம் இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவைகளை விசாலமாக்குகின்றான். தான் நாடியவர்களுக்கு அவர் தேவைகளை விசாலமாக்குகின்றான். தான் யாரை நாடுவான் என்றால், யார் விசாலமான மனதை கொண்டிருக்கின்றார்களோ, தங்களுக்குரியது மற்றவர்களுக்கும் வேண்டுமே என்று விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு தேவைகளை விசாலமாக்குகின்றான். அவர்களுடைய நெருக்கடி இனி அவர்களுக்கான அந்த வாழ்க்கையாக அமையாது. நல்லெண்ணமும் நற்செய்திகளையும் உங்களுடைய எண்ணத்தில் கொள்ளுங்கள். நான் கொடுக்க வேண்டாம், இன்னைக்கு வேணுமேன்னு விரும்பாதீங்க. கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டீங்க, விரும்ப கூட கூடாது, விரும்புங்க. இந்த வகையில் ஒவ்வொரு சுவையான உணவையும் மற்றவர்களுக்கும் வேண்டும் என்று விரும்புங்கள். ஒவ்வொரு லாபத்தை நீங்கள் சம்பாதிக்கும் போது மற்றவர்களுக்கும் இந்த லாபம் வேண்டும் என்று விரும்புங்கள். நான் லாபத்தை சம்பாதிக்கும் போது ஒரு பொருளை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு நன்மையாக அமைய வேண்டுமே என்று விரும்புங்கள். இது பிரார்த்தனை. எப்படியாவது தள்ளிவிட்டு நான் சம்பாதிச்சா போதும் சொல்லிட்டு சம்பாதிக்கும் போது அதுவும் கெட்டது, நான் சம்பாதிக்கிறது பணமும் செத்தது. இந்த பணம் செத்துவிட்டால், காய்ந்த சதுகளாக ஆகிவிட்டால், அது நெருப்பு பற்றக்கூடிய உணவைத்தான் நான் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வயல்களில் பொய்யை கொண்டு சம்பாதிக்கும் போது நெருப்பை நான் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் அவர்களுக்கு உணவாக ஒட்டிக் கொண்டிருக்கின்றேன். இந்த வகையில் வாழக்கூடிய வாழ்க்கை இதுவரையில் வாழ்ந்தோம். நன்மையானது ஒவ்வொன்றையுமே பிறருக்கும் விரும்புங்கள், அவ்வளவுதான். ஒரு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நான் சுகமாக இருக்கின்றேன், அந்த கஷ்டம் வேண்டாம் என்று விரும்புங்கள். அது உங்களுக்கு வேண்டாம் என்று விரும்புவதற்கு சமமானதாகும். மக்களிடையே நன்மதிப்பை பெற்றுத் தரக்கூடிய அந்த பகுதியில் நீங்கள் திரும்புங்கள். மனதை நீங்கள் விருப்பங்களாக கொள்ளுங்கள், உங்களை செய்ய சொல்லவில்லை. காரணம், எனக்கு நானே நன்மை செய்து கொள்ள முடியாது. நானே என்னை பிரார்த்தனை இருக்கின்றேன். மற்றவர்களுக்காக எப்படி உங்களாலும் எந்த விதமான நன்மை கொடுக்க முடியும்? பிரார்த்தனை அமையுங்கள். உங்களுக்கு எவையெல்லாம் பிரார்த்தனை அமைகின்றதோ எங்களுக்கு என்று அமையுங்கள். இந்த மாதிரி நோய் வர வேண்டாம் சொல்லாதீங்க. எனக்கு ஒரு லிவர் கெட்டு போச்சு, கிட்னி கெட்டு போச்சு, இந்த மாதிரி வியாதி வர நினைக்காதீங்க. அந்த உறுப்புகளை சம்பந்தப்படுத்தி இது வேண்டாம் என்று எண்ணாதீர்கள். உயிரோட்டம் கெட்டுவிட்டது. எங்கள் உயிரை நீ பரிசுத்தமாக்குவாய் என்று கேளுங்கள். அப்படி எல்லாம் மனதை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். உங்களிடம் எதுவும் இல்லை, இறைவனிடமிருந்து தான் இந்த மனம் உங்களுக்கு கற்பிக்கப்படுகின்றது. மனமிக்கதாக இருக்க வேண்டும். மனம் பொருந்தியவர்களாக நீங்கள் வாடுங்கள். மனத்தோடு அந்த வாசனை மிக்க அந்த எண்ணம் வேண்டும். மனம் என்ற அந்த 3 சொல்லி நான் எடுத்து 2 சொல்லி நான் போடாதீங்க, வேண்டாம். மனம் ஒரே வார்த்தையாக வேண்டும். மனமிக்க வாழ்க்கையாக நாம் வாழ வேண்டும். இறைவனுக்கு மனம் பொருந்திய வாழ்க்கையை வாழ வேண்டும். தூய்மையாக இருப்பவர்களும் நற்குணங்களை கொண்டு வாழக்கூடியவர்களும் நற்சிந்தனையை கொண்டு இறைவனிடம் மட்டும்தான் உண்மை இருக்கிறது என்ற அந்த சிந்தனை சத்தியம் வெளிப்படும்.
மற்றபடி நீங்கள் உண்மை தீமை என்று பார்ப்பது உங்களுடைய கெட்ட அறிவை கொண்டு. ரெண்டிலுமே கஷ்டம் இருக்கின்றது. இப்ப ரெண்டையும் நான் நல்லதான் நினைச்சு செஞ்சேன், கெட்டது இருக்குது, கெட்டதா வந்துருச்சு, நான் நல்லதான் நினைச்சுதான் நான் செஞ்சேன். இல்லை, நிச்சயமாக இல்லை. நீங்கள் பணத்தை நம்பினீர்கள், குணத்தை நம்பவில்லை. நீங்கள் வாடிக்கையாளர்களை நம்பினீர்கள், உயிரோட்டத்தை நம்பவில்லை. உயிருள்ள மனிதர்களாக நீங்கள் கருதவில்லை. வியாபாரத்தை மட்டுமே குறியாக கொண்டீர்கள், நட்புறவை குறியாக கொள்ளவில்லை. ஒருவருக்கொருவர் நன்மைகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அந்த விதம் இல்லை. நான் வாழ்ந்தால் போதும் என்று வியாபாரி கலவித்திருக்கின்றான். எனக்கு கிடைத்தால் நன்மை கிடைத்தால் போதும் என்று வாடிக்கையாளர் வருகின்றான். குறைத்துக் கொடுத்து அதிகமாக லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்று முதலாளியும் நம்புகின்றான். குறைத்துக் கொடுத்து அதிகமாக சம்பாதிக்க வேண்டும் என்று நம்மிடம் வரக்கூடிய அந்த வாடிக்கையாளர் நம்புகின்றான். இருவரும் ஒருவருக்கு துரோகமாகத்தான் நெருங்குகின்றோம். ஆனால் உங்களுடைய இறைவன் கூறுகின்றான், நன்மையை கொண்டு எண்ணம் வாருங்கள், உங்களுடைய தேவைகளை விசாலமாக்குகின்றேன். உடலில் நோய்கள் இல்லை, உங்களுடைய பொருள்களில் வாழ்க்கை இல்லை. இறைவனிடம் உதவி செய்யக்கூடிய நிலை எதிர்ப்புகள் எந்த நாளுமே சமாதானமிக்க வாழ்க்கை. என்னிடம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை அமைகின்றிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய படைப்பை கவனியுங்கள். உங்களை புதிய படைப்பாக நான் எப்பொழுது மாற்றுகின்றேன். நினைத்த மாற்றத்தில் உங்களுக்காக அது ஆகிவிடும். அவனுக்கு காலத்தவணை தேவையில்லை. குணம் மாற நீங்கள் புதிய படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். மனமிக்க வாழ்க்கையில் வாழ்கின்றீர்கள். இனி இப்பொழுது நம்மிடம் இனி வறுமையின் காரணமாகவோ நோய்களின் காரணமாகவோ நாம் கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையை விட்டு விலகுகின்றோமா இல்லையா? உங்களுடைய வீடுகளில் நான் என்ற எண்ணத்தை விட்டு நீ உதவி செய்ய என்று கேளுங்கள். வீடுகளுக்கு நுழையும் பொழுது என் இறைவனே நன்மையாக்கிக் கொடு, என்னுடைய வரவை அவர்களுக்கு நன்மையாக்கிக் கொடு. வீடுகளை விட்டு வெளியேறும் பொழுதும் எங்களை நீ பாதுகாத்துக்கொள், நான் எழுதுகின்றேன், எங்களை பாதுகாத்துக்கொள். என்னுடைய வீட்டில் உள்ளவர்களுடைய மனதின் தூய்மைக்கு உன்னை பொறுப்பேற்படுத்துகின்றேன். யாரும் சண்டை சச்சரவு கூடாது, தீர்ப்பு கூடாது. இவன் கெட்டவன், இவன் நல்லவன் என்று ஒவ்வொரு மனிதனையும் தனித்தனியாக நீங்கள் அவனை அமைத்துக் கொள்ளுங்கள். வீடுகளில் உங்களுடைய மக்களை பார்த்து நான் உங்களை காப்பாற்றுகின்றேன், காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன், நான் தான் காப்பாற்றுவேன் என்ற அந்த எண்ணம் புகட்டப்பட்டிருக்கின்றது, நீக்கிவிடுங்கள். நமக்கு இறைவனை தவிர கதி இல்லை என்ற அந்த எண்ணத்தை எந்த நேரமும் அவர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருங்கள். இது நான் படைத்ததல்ல, இது நான் சம்பாதித்ததல்ல, இது நான் உணவை சமைத்ததல்ல, இது நன்மை இருக்கிறது என்றால் இறைவனுடைய உதவி வேண்டும், பயபக்தியோடு சாப்பிடு, உன் பாவங்களுக்காக மன்னிப்பு செய்யும். அப்படி இல்லை என்றால் இறைவன் படைத்த படைப்பை காட்டுகின்றான். வானத்திலிருந்து பூமியின் மீது இறக்கி வைக்கக்கூடிய ஒரு மழை நீருக்கு ஒப்பானதாகும் இறைவனுடைய படைப்புகள். அவை உயிரோட்டத்துடன் படைக்கப்படுகின்றன. அதனுடைய செழுமையான வளர்ச்சி நிராகரிப்பவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. நிராகரிப்பவர்கள் யார் என்றால் விவசாயிகள். நான் இந்த உணவை படைத்தேன் என்று கூறக்கூடிய விவசாயிகள் தான் உணவை படைக்கின்றார்கள், அவர்களுக்கு நாம் கூலி கொடுக்க வேண்டும் என்று பணத்தை குறிவைத்து சொல்லக்கூடிய ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும். அப்படி இல்லை என்றால் பணம் வாங்க முடியாது. பணம் தான் முக்கியம், உணவு முக்கியம் அல்ல. காய்கறி விலைகள் ஏறிவிட்டன, இதற்கு யார் காரணம்? விவசாயிகள் தானே. அப்போ குறைந்துவிட்டால் கடவுள் காரணம், நிறைப்பாவிட்டால் நான் தான் காரணம் என்று சொல்லக்கூடிய இந்த நிராகரிப்பவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துகின்றது. அவ்விதமாயின் அந்த உணவை நான் வெகு சீக்கிரம் மஞ்சள் நிறமாவதை நாம் மஞ்சள் நிறமாக ஆக்குவதை காண்கின்றீர்கள். பின்னர் அவை சருகளாய் குளங்களாக ஆகிவிடுகின்றன. இறைவன் தான் நாடியதை செய்வனாக இருக்கின்றான். அல்லது நீங்கள் அறுவடை செய்வதற்கு முன்பாக அவ்வளவு பூத்து குளிர்கள் கொண்டிருப்பது ஒரு மழை அல்லது ஒரு காற்று அதை அடித்துவிட்டு சென்றுவிடுகின்றது. எதன் மீது நீங்கள் அதிகாரம் கொண்டிருப்பவர்கள்? இப்போ வெள்ளத்துல மூழ்கி செஞ்சு சொல்லிட்டு கரையோட பிரியும் காட்டுறாங்க. எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஏன் விவசாயிகள் தானே காப்பாற்ற வேண்டியதானே? தன்னை நன்மைகளுக்கு முன்னிலைப்படுத்தும் பொழுது இறைவனுடைய ஒரு சோதனைக்கு நாம் ஆளாக்கப்படுகின்றோம். உங்களுடைய நன்மைகள் குறைத்து காண்கின்றோம். எவரிடமும் சென்று இதனை நீக்கிக்கொள்ள முடியாது. சோதனை தான், வேதனை சென்றவில்லை. இப்பொழுதும் என் இறைவனே என்று குறிப்பிடும் பொழுது செவிசாய் போனவன் தான். அவனுடைய எண்ணம் ஒன்றிருந்தால் போதும், நான் என்ற அந்த நேரத்தை நீக்கிக் கொள்ளுங்கள். யாருதான் நான் என்று கொள்கின்றார்கள் அவனை நீக்கிக் கொள்ளுங்கள். நான் தான் உங்க அம்மா அப்பா, நீக்கிவிடுங்கள். இறைவன் ஒருவன் தான். உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பவன், என்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பவன், உங்களையும் உங்களுடைய முன்னோர்களையும் வாழ வைத்தவன் அவன் தான். நிச்சயமாக இந்த பெருமை எங்களிடம் வேண்டாம். பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இவ்விதமாக
நான் தான் உன்னை வாழ வைத்தேன், நான் தான் உன்னை படிக்க வைத்தேன், நான் தான் உன்னை பெற்றெடுத்தேன், நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன், நான் தான் உனக்கு சுமந்தேன். இந்த கெட்ட வார்த்தையை பேசாது. நீங்க தான் சம்மந்தீங்கன்னு சொன்னா நான் வந்து நான் பிறக்கும்போது ஒரு 7 கிலோ உயர்ந்த உங்களுடைய அந்த கணம் இருந்தது. இப்ப அந்த 7 கிலோ கல்லை கட்டி நடங்க பார்ப்போம். ஒரு 10 மாசத்துக்கு ஒரு நிமிஷத்துல ஒடிஞ்சு போகும் முதுகு. அப்படி என்றால் என்னை சுமக்க செய்தது யார்? அதை சுகமான ஒரு உணர்வாக அமைத்தது யார்? இன்னமும் 16 பெற்று வாழ வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வந்தது யார்? பாலில் சொல்லிட்டீங்க குழந்தைங்களுக்கு. முன்ன பண்ண கிடையாது. இப்ப டாக்டர்கள் என்னை காப்பாற்றுவாங்க, டாக்டர்கள் என்னுடைய பிரசவத்தை ஏற்படுத்துவாங்க, அவங்க தாயும் சேயும் பாதுகாப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வெட்டி வார்த்தையை நாமும் நம்பினோமே. இப்ப யாருக்குமே பால் இல்லை. இப்ப என்ன செய்வது? நாளைக்கு கண்டுபிடிக்கும் பால் இருக்காது. என்ன செய்வீங்க? வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருந்தீங்க. இப்ப 2 பேருக்குமே வெங்காயம் கிடையாது. என்ன செய்ய போறீங்க? சோறு கிடையாது. என்ன செய்வீங்க? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதை பாருங்கள். மனிதர்களுடைய கேடுகளில் ஒரு நரக கூட்டாளிகளோடு, நரக நெருப்போடு ஒருவருக்கொருவர் தீமையை நாடிக்கொண்டு, தீமையை ஏற்படுத்திக் கொண்டு, நரக நெருப்பின் எரிகட்டைகளாக ஒருவர் மற்றவருக்கு நெருப்பை அடி வீசக்கூடியவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நிலைமை மாறிக்கொண்டிருக்கின்றது. உங்களை சுற்றிலும் இயற்கை குளிர்ந்திருக்கின்றது. இப்பொழுது 2 பக்கம் திரும்பங்கள். பரவலான மழை. தமிழ்நாடு முழுவதற்கும் மழை. இது என்றென்றைக்கும் தொடரும். நாம் என்று பேசிக் கொண்டிருக்கிற பேச்சை நாம் சத்தியமாக ஏற்றுக்கொள்வோம். என்றென்றைக்கும் தொடரும். கோடை காலம் என்பது நமக்கு கிடையாது. நமக்கும் சூரியனுக்கும் இடையே நிரந்தரமான தடுப்பு மேகங்களை கொண்டு, குளிர்ச்சியான மேகங்களை கொண்டு நீங்கள் விரும்புவது உங்களிடம் இருக்கின்றது. சோலைவனங்களாக மாறக்கூடிய இந்த நாள் உங்களுக்காக என்று ஒரு புதிய நாளாக அமைக்கப்படுகின்றது. நம்பிக்கை கொண்ட மக்கள் இப்பொழுது இதை நம்பட்டும். நான் தீர்ப்பு செய்ய கொண்டில்லை. இறைவன் உதாரணம் செய்யப்படுகின்றான். உங்களுக்கு இறைவனுடைய பொருத்தமும் மன்னிப்பும் உங்களுக்கு நிச்சயமாக இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது. அத்தியாயம் 57 வருஷம் 20. இறந்து கிடக்கும் பூமியின் மீது வானத்திலிருந்து மழை இறக்குகின்றோம். அது முளைப்புக்கும் பயிர். உங்களுக்கு நான் அதை படைத்திருக்கின்றேன் என்ற எண்ணம் இதுவரைக்கும் உருவாக்கி கொண்டிருந்தது. இன்று இறைவனுக்கு நன்றியோடு பயபக்தியோடு இது என்றென்றும் நிலைக்க வேண்டும் என்று விரும்புங்கள். மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையெல்லாம், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையெல்லாம் வீணும் விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமும் தான். விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமும் தவிர உங்களுடைய வாழ்க்கை இல்லை. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை எதற்கும் இல்லை. பயபக்தி கிடையாது, நன்மைகளுக்கு கிடையாது, மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது, நாளை வாழ்க்கையில் எனக்கு சுகமான வாழ்க்கை வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. ஒவ்வொருவரும் வேதனையில் வாடிக்கொண்டிருக்கும் போது இது வேலை வேண்டாம் என்ற பயம் இல்லை. ஒன்று வேடிக்கையை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன், விளையாட்டை, அல்லது நானே விளையாட்டு போடாக அமைந்து மற்றவர்களை வேடிக்கை பார்க்க செல்கின்றேன். இவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கை. இதில் அலங்காரமும் பெருமையும் உங்களுடைய பொருள்களையும் சந்தைகளையும் பிரித்துக் கொள்வதும் தேவை. வேறு எதுவுமாகவும் எதுவும் இல்லை. நீங்கள் வேடிக்கைப்படாக இருந்தால் பல பேர் உங்களை பார்த்து கை தட்டுவார்கள். நீங்கள் உண்மையாக இருந்தால் யாரும் உங்களை விருப்பார்கள். சுகமா இல்லை. வேடிக்கையும் விளையாட்டு தான் வாழ்க்கை. அப்படி என்றால் உங்களுக்கு நோய் வந்த பிறகு ஏன் சீரியஸா மாறுறீங்க? வேடிக்கை விளையாட்டு எடுத்துக்க வேண்டியது தானே. என்னுடைய உடற்பயிற்சி என்னை காப்பாற்றும் என்று கூறுகின்றார்கள். ஒருத்தருக்கு கால் சரியில்லை, கால் நடக்க முடியல, உடற்பயிற்சி என்ன செய்யணும்? காலுக்கு தான் பயிற்சி கொடுக்கணும். இப்ப அந்த கால் பயிற்சி கொடுக்கும்போது ஜாஸ்தியாகவும் குறையுமா? ஏற்கனவே வலி, முடக்காதம் இருக்குது, கை கொஞ்சம் அசைக்க முடியல, இப்ப வந்து எக்ஸசைஸ் பண்ணணுமா, ரெஸ்ட் கொடுக்கணுமா? டாக்டர்கள் எக்ஸசைஸ் பண்ண இல்லையா, உடம்பு பார்த்துக்கணும். உடம்பு பார்த்து என்ன பண்றது? பார்த்துட்டு கை கால் வலிக்குது, இப்ப என்ன செய்யணும்? இந்த வலி வரதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணணும், உடம்புல இருக்கும். இப்ப வலி வந்ததுக்கு போல அதிகமா செய்யணுமா குறைவா செய்யணுமா எக்ஸசைஸ்? இதுதான் உண்மைன்னா. எவ்வளவு நமக்கு டாக்டர்களை நம்பக்கூடாது, படு பாதகமான அந்த வைத்திய முறைகள், அவர்களுடைய அறிவு அவ்வளவும் நாசமானது, கெட்டது, உங்களை அழிவின் பாதைக்கும் இழிவான சூழ்நிலைக்கும் நோவினை தரும் வேதனைக்கும் எந்த குறையும் இல்லாமல் உங்களை அதன் பால் ஈர்க்கும். அதில் நீங்கள் ஊற்றப்படுவீர்கள், விரும்பியோ விரும்பாமலோ. இறுதியாக நீங்கள் பெரும் தோல்வியும் நஷ்டமடைந்து வேதனையும் மன்னிப்பீர்களே, அந்த நாளில் நிம்மதி அடையாத ஆன்மாவாக நம்முடைய உயிர் பிரியுமே, எந்த நாளும் நம்முடைய நரக வாழ்க்கைக்கு ஆதாயமாக அமைந்துவிடும் என்பதை இன்று நாம் மதிக்கொள்ள வேண்டும்.
யாரொருவரும் யாரையும் உதவிக்காக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இதில் ஒருவன் உங்கள் அனைவரையும் ஒற்றுமையாக வாழ வைக்க போதுமானவன். நீ எனக்கு உதவி செய், நான் எனக்கு உதவி செய், நிச்சயமாக வேண்டாம். அந்த பகுதி வேண்டாம், போக வேண்டாம். முடியாது. உங்களுக்கு நீங்க உதவி செய்ய முடியாது. அதை கொண்டே எவரொருவரும் அவருக்கு அவரை உதவி செய்ய முடியாதவர்கள் வீண் பெருமையை கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார், நான் குடும்ப தலைவன் என்று. நான் தான் காப்பாற்றுகின்றேன் என்று. நிச்சயமாக உள்ளமும் உங்களுக்கு இனி பேச்சை நிறுத்திக் கொள்ளும். இனி உங்களிடம் இறைவனிடமிருந்து உங்களுக்கு சாட்சியமான அழகான தெளிவை கொடுக்கக்கூடிய பாதை கிடையாது. நீங்கள் எவ்விதம் இதுவரையில் தீர்ப்பு செய்து கொண்டிருக்கிறோம் அவ்விதமாக நீங்கள் வாழ தடைப்படுவீர்கள். இனி என்னுடைய வாழ்க்கை நெருப்புக்குரியது. நான் நெருப்புகளோடு இதை போன்ற மனித சமுதாயத்தோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நெருப்புக்குரிய மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அவர்கள்தான் உங்களுடைய வேதனைகள் அனைத்திற்கும் காரணம். நான் என்று கூறிக்கொண்டு இறைவனை மறுத்துவிட்டு என்னை நீ பின்பற்ற வேண்டும். அதுதான் பெருமை இருக்கிறது என்று. ஆட்சியாளர்கள் நாங்கள் தான் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தான் உங்களுடைய தேவை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறக்கூடிய ஆட்சியாளர்கள் நிச்சயமாக நமக்கு ஆட்சியாளர்கள் ஒருவன் தான். அவன் படைக்காவிட்டால் இவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. இன்னும் உங்களிடம் இருக்கிற பொருளை சூறையாடி கொண்டு சென்று விடார்கள் தவிர உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது அவர்கள் உங்களுடைய தேவை நிறைவேற்றிக் கொள்ளவில்லை. இவ்வளவு தெரிந்த பின்னரும் இப்பொழுதும் வேகமாக ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது இயற்கையினுடைய சோதனைகள் இதை கொண்டு அனுமதி கொண்டு ஒன்று வெள்ளம் அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு வறட்சி, நோய்கள், வறுமை, உங்களுக்கு இன்னமும் உங்களுடைய விளைபொருள்களும் உங்களுக்கு இல்லை. விளைபோகக்கூடிய விளைச்சல்களும் இயக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது என்ன? உங்களுடைய மனதினை கொள்ளுங்கள். இறைவனுடைய உணவானது எல்லோருக்கும் உரியது. அதை யாரும் தடுக்கவும் கூடாது, விடை பேசவும் கூடாது. பசிக்கு ஆதாயமாக அமைத்தான் உணவை. உங்களுடைய வேலைகளுக்கு உழைப்புக்காக பணத்திற்காக உணவை அமைக்கவில்லை. இந்த உண்மையையும் சத்தியத்தையும் கொண்டு இன்று நாம் வாழ தலைப்படுகின்றோம், வாழ வேண்டும். இந்த வாழ்க்கையின் மீது நீங்கள் சத்தியமாக நிலை பெற வேண்டும். உணவுக்கு விடை பேசக்கூடாது. இந்த வகையில் வாழக்கூடிய மனிதர்களை நான் வெறுக்கின்றேன். அவ்வளவுதான் இதனுடைய தேவை. ஆட்சியாளர்கள் யாரு சீஃப் மினிஸ்டர், யாரு பிரைம் மினிஸ்டர், நான் ஒருவன் தான் உங்களுக்கு அதிபதி என்பதை இவற்றை கொண்டு என்னை மட்டுமே நீங்கள் உங்களுடைய அதிபதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய மனதில் தான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. படித்துக்க சொல்லவில்லை, ஆர்ப்பாட்டம் செய்ய சொல்லவில்லை. விலைவாசியை குறைங்க கேட்டுட்டீங்க. விலைவாசியை குறிச்சு என்ன பண்றது? இங்கு ஆகாரம் இல்லையே, விளைச்சல் இல்லை, விலைவாசி குறிச்சு என்ன பண்றது? ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கொடுக்க வேண்டாம். நீங்க வீட்டுல இருங்க, எதுவும் கிடையாது. இனி உணவுக்காக நீங்கள் படக்கூடிய கஷ்டம் இனி நிகழக்கூடாது. பணத்தை கொண்டு உணவை வாங்காதீர்கள். உங்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு கூலி பெற்றுக்கொண்டு அவன் உங்களுக்கு உணவை உங்களுடைய உணவை படைக்கவில்லை. உங்களுடைய பசிக்காக உணவை தான் உங்களை படைப்பதற்கு முன்பாக தீர்மானித்து விட்டான். எந்த குறையும் அது இல்லை. அவனுடைய தீர்மானத்திலும் அவனுடைய வாக்குறுதியிலும் அவன் மீறுபவன் இல்லை. இப்பொழுதும் எல்லாம் இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய இறைவனை உங்களுடைய அதிபதிகளாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவனை தவிர அரசன் இல்லை என்பதையும் ஆக்கிக் கொள்ளுங்கள். இனி செய்தி பேப்பர்களையும் செய்தித்தாள்களையும் நீங்கள் உங்களுடைய மனதை இறைவனை விட்டுவிட்டும் திருப்பிடாதீர்கள். அதன் மீது மனிதர்களுடைய பேச்சுக்களிலிருந்தும் மனிதர்களுடைய போக்குகளிலிருந்தும் விளையாட்டு பேர் வழிகள் இந்த நியூஸ் செய்திகள் அவ்வளவுமே கெட்டதை தவிர நல்லதை பேசாது. அவர்கள் இறைவனை மறந்தவர்கள், கெட்ட சக்திகளால் தீண்டப்பட்டவர்கள். நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். எங்கு நான் என்று ஏற்றுக்கொண்ட இந்த செய்தியை உங்களுக்கு கூறக்கூடிய புத்தகம் எது? இதுவரை பார்த்துக்கின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கை வீணும் வேடிக்கையும் விளையாட்டும் அலங்காரமும் தான். அந்த அலங்காரத்தில் உயிரோட்டம் கிடையாது. மேக்கப் பண்ணி வெளியில் வரும்போது உயிரோட்டம் கிடையாது. அகத்தினுடைய அழகு பிரகாசிக்கும் போது அந்த கலையான முகத்தில் உயிரோட்டம் இருக்கிறது. ஆனாலும் நாம் அதை அடிப்பதற்காக மறைப்பதற்காக நாம் வேஷம் போட்டுக் கொண்டு செய்கின்றோம். எப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொண்டிருக்கின்றோம் இன்றளவும் கூட என்று நாம் பார்ப்பதில்லை. அதை கிழடு முக்கக்கிழடு ஆனதுக்கு அப்புறம் கூட தைரியத்தை செய்கிறோம். நான் அழகாக இருக்க வேண்டும் என்று. நிச்சயமாக நாம் நம்முடைய மனதை உடலின் பக்கமும் அழிந்து கொண்டிருக்கூடிய பொருள்களை நிமிர்த்தியக்கூடிய அடிப்படையில் சென்று கொண்டிருக்கின்றோம். மாற வேண்டும். முகம் கலையாக இருக்க வேண்டும். அகத்தில் அழகை கொண்டுதான் இருக்காங்க. காந்தியும் நேரு இருக்காங்க. 2 பேரும் அழகானவங்க. நேரு அவலட்சணமானவங்க காந்தி. மக்கள் யார் பக்கம் இருந்தாங்க? அழகானவர் காந்தியால் ஒட்டிக்கிட்டு வந்ததுதான் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எவ்வளவு உங்களுக்கு
கொடுத்தாலும் சரி, நாம் அகத்தினுடைய அழகின் பக்கம் திரும்பாதன் காரணமாக முக அழகின் பக்கம், வெளிப்புற பூச்சிகளின் பக்கம் திரும்பி நம்மை அடித்துக் கொண்டிருக்கின்றோம். அகத்தினுடைய அழகு வேண்டும். நம்பிக்கை கொண்ட மக்கள் இன்று எப்பொழுது அறிய வேண்டியது, என்னுடைய உடலின் பக்கம் நான் திரும்ப மாட்டேன், உயிரோட்டத்தின் பக்கம் திரும்புகின்றேன். நிச்சயமாக என்னுடைய பொருத்தம் இப்பொழுதும் உண்டு, எப்பொழுதும் உண்டு. நான் என்ற எண்ணத்தை நீக்கிக் கொள்ளும் போது, நீ என்று எப்படி நான் மற்றவர்களை நம்ப முடியும்? நீ ஒருவன் தான் என்ற அந்த எண்ணத்தோடு வாழ்ந்து வாருங்கள். உங்களுடைய உடலில் குறைகள் இல்லை, உயிரோட்டத்தில் குறைவு இருக்கின்றது. உயிரை ஓட்டச் செய்வது உங்களுடைய மனதில் கூடிய நல்லெண்ணங்கள் கெட்ட எண்ணங்களாக மாறும் பொழுது, நான் என்னை இறந்து விட்டேன் எப்பொழுதும். மற்றவர்களை நம்பி நான் வாழும் பொழுது, மனிதர்களையும் நம்பக்கூடாது. இந்த கழுத திங்கிற பேப்பர் இதை நம்பி வாழும். 2000 போட்டிருக்கும், 1000 போட்டிருக்கும், 100 போட்டிருக்கும். இப்படி ஒரு தரித்திரத்தை நம்பி வாழ வேண்டாம். இந்த பணம் என் காலோடு கீழே விட வேண்டும் என்றால், உங்களுடைய முகராசியும் உங்களுடைய அடகம் நன்றாக இருக்கட்டும், உங்களுடைய விளைச்சல்கள் பெருகட்டும். இறைவனிடமிருந்து பணம் வேண்டுமா, விளைச்சல்கள் வேண்டுமா? உங்களிடம் கேள்வி கேட்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் கூறுவீர்கள் விளைச்சல்கள் வேண்டும், பணம் வேண்டாம். பணம் இல்லாமல் எப்படி வாங்குவது? விளைச்சல் பெருகிவிட்டது, வீதிகளில் சீரழிகின்றன. வேண்டியதை எடுத்துக் கொள்ளுங்கள். இது எனக்கு முடியும் என்பதை நான் உங்களுக்கு இதுவரையும் உங்களுக்கு காட்டவே இல்லையா இந்த அத்தாட்சிகளை என்று கேட்கின்றான். உள்ளத்தோடு இணைந்தால் தவிர இறைவனும் கிடையாது, இறைவனிடமிருந்து நெல்வழிகாட்டுவதும் கிடையாது, சத்தியமும் கிடையாது. நானாக கற்பனை செய்து கொண்டது உண்மை பொய் என்று நான் செய்து கொண்டிருப்பேன். என்னுடைய கற்பனைகளை கொண்டு, என்னுடைய முயற்சிகளை கொண்டு நான் செய்து கொண்டிருப்பேன். உழைப்பு நன்மையானது என்று இல்லை. உழைத்து நீங்கள் ஓடாய் போகக்கூடிய அந்த நாள் வரும்பொழுது, உழைத்து ஓடாய் போனேனே என்று நீங்கள் உங்களை பற்றியே நீங்கள் பச்சதாப்படுவீர்களே, என் கை செய்தேன் என்று அன்று உணர்வீர்கள். உழைப்பு மாடுகளுக்குத்தான், ஆடுகளுக்குத்தான், மனிதனுக்கு இல்லை. மனிதன் இங்கு சிறப்பாக வாழ்வதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட அவ்வளவு சூழ்நிலைகளையும் அவன் அனுபவிப்பதற்காக ஒரு விருந்தாளியாக இந்த சொர்க்க பூமியில் படைக்கப்பட்டான். உழைப்பதற்காக அல்ல. யாருக்கு உழைக்க போறீங்க? நல்லா உழைச்சா அவங்களுக்கு பேர் என்ன? மாடு மாதிரி உழைப்பான் தானே, எறும்பு மாதிரி உழைப்பான் தானே பேர் உங்களுக்கு? மனுஷன் மாதிரி இருக்கான்னு பேர் வருமா? எப்படி நான் எருமை மாடாக நான் ஆக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன்? யாருக்கு நீங்கள் உழைக்கின்றீர்கள்? அந்த உழைக்க சொல்பவன் யார்? உங்க உழைப்பட சொகுசா வாழ்றவன் தானே. உங்களை அடிமையாக்கி தான் முதலியாக இருந்து நீங்கள் அடிமைப்பட்டு வாழ்வதை அவன் கண்குளிர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கான். அதுக்காகத்தானே. இப்ப சொல்லுங்க, யாருக்கு உழைக்க போறீங்க? நாயை கவனிக்கணும், அதுக்காக உழைக்கணும், சரியா? அதுக்கு டேக்ஸ்லாம் கிடையாது. உங்களுடைய டேக்ஸ் மணியை நான் நாய்க்கு செலவு செய்வேன், உங்களை ரோடு கூட போட மாட்டேன். நீங்க குண்டு முறை ஏறி போய் தான் நீங்க சம்பாதிக்கணும். அது ஆக்சிடென்ட் ஆகணும், சாகணும், கை கால் உடையணும், நாய்களை நான் காப்பாற்றணும். மேட்டுப்பாங்கான இடங்கள்லாம் புலிகளுக்கும் சிங்கங்களுக்கும் யானைகளுக்கும் உங்களுக்கு கிடையாது. நீங்க எதோ வாழ போறீங்க, நீங்க வாழ்ந்த என்ன வாழட்டு எனக்கு. இது அரசாங்கம். இவங்களுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற ஒரு கேள்விகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இறைவன் பக்கம் திரும்புங்கள் உணர்வோடு. நீ வாழவை இறைவனே என்று கேளுங்கள். உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அதையும் நம்ம ஒரு கட்டிடமாக்கிட்டு மசூதி சர்ச்சை கோயில்னு அங்க கடவுள் இருக்காரு. இதுக்கு ஒரு கடவுள், அதுக்கு ஒரு கடவுள், அதுக்கு ஒரு கடவுள். உள்ளத்துல கேட்ட எத்தனை கடவுள் கேட்டா ஒரு கடவுள் தான். அப்ப 3 கடவுள் வச்சிருக்கீங்க. 3 கட்டடத்துக்கு எது உண்மை, எது போய்? உண்மைதான். கட்டடம் இருக்குது, அத வாசகங்கள்லாம் இருக்குது, அதை போன அமைதி கிடைக்குது. மயான அமைதி தான். மனதுக்கு சர்ச்சை நீங்க மனம் அமைதி அடைவதும் அமைதி தான். எந்த அமைதி வேணும்? இங்கு எனக்கு தெளிவின் காரணமாக அமைதி கிடைக்கின்றது. அங்க போனா ஒரு மயான அமைதி. உலகத்தையும் மறந்துட்டு நான் உட்காந்துட்டு இருக்கணும். தியானத்திலையும் அப்படிதான். எல்லாத்தையும் மறந்துருங்க. திருப்பி கண்ணு திறக்கும் போது எல்லாம் அப்படியே இருக்கும். எப்பேற்பட்ட ஹாட் அண்ட் கோல்ட் எவ்வளவு தூரத்துக்கு நாம் இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்திருத்திக் கொண்டிருக்கின்றோம். குளிர்ச்சியிலும் வேதனையிலும் வெதுப்பிக் கொண்டிருக்கூடிய இந்த மாற்றமான வாழ்க்கையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கண்ணை மூடிட்டா உடம்புல இருந்து போச்சு, பூனை கண்ணை மூடி சொல்லுவாங்க. அதேதான். கணத்துல பார்த்தா எல்லாமே அப்படியே இருக்குது. தியானத்துல உலகத்தை நம்ம மாற்றி இல்லையே. இங்கேதான் மாறணும் விஷயம், அமைதி மாறணும். அப்படி என்றால் இறைவனுடைய அணுகல் எங்க இருக்குது? உங்களுடைய உள்ளத்தில் இருக்குதா? கட்டிடங்கள் இருக்குதா? மசூதி சர்ச்சை கோயில் இருக்குது, அங்க இருக்கா? நாம் வடிகெடுக்கப்பட்டவர்கள். இனியும் நான் வடிகெடுப்பவர்களை நம்புவதில்லை. வடிகெடு நாம் ஆகிவிட மாட்டோம். இப்பொழுது நாம் இரண்டு பக்கம் திரும்புகின்றோம். உயிரோட்டத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த லெவல்ல மறைவான வாழ்க்கையின் பக்கம் பாருங்க. உங்களுடைய உடல்ல குறைகள் கிடையாது, நோய்கள் கிடையாது. உயிரோட்டம், அந்த உயிர் தான் உங்களுடைய வளர்த்துக் கொண்டிருக்கின்றது, பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. அந்த உயிரோட்டத்தை பாதுகாப்பது, மறைவான இந்த விஷயத்தை பாதுகாப்பது உங்களுடைய மனம்.
அது மனமிக்கதாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கும் வேண்டும் என்று விரும்புங்கள். உங்களுடைய சுகம் அவ்வளவுதான். இது இறை வழிபாடு. தான் மட்டும் என்று தான் தான் என்று சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த நாம் நரக நெருப்பிற்குரியவர்கள். மற்றவர்களை வாழ விட மாட்டோம். பொறாமை ஏற்பட்டுவிடும். கொஞ்சம் வாழ்ந்தால் கூட பொறாமை ஏற்பட்டுவிடும். இந்த பொறாமையும் பெருமையும் இருக்கும் வரையில் நீங்கள் சீரழிந்தவர்கள். பகட்டாக நான் வருகின்றேன், ஆடம்பரமாக வருகின்றேன், அலங்காரமாக வருகின்றேன். பிறருக்கு இல்லை என்று தெரிந்த பிறகும் நான் இவ்விதமாக வந்து என்னை எல்லாரும் அண்ணாந்து பார்க்கின்றார்களா? நான் அண்ணாந்து நிலையிலிருந்து மற்றவர்களை தாழ்ந்து பார்க்கின்றேன். இந்த நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். நல்ல வாழ்க்கை வாழவில்லை. மிக கெட்ட மிருகங்களை விட கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த வாழ்க்கை நமக்கு கிடையாது. உங்களுக்கு ஒவ்வொரு சுகமும் மற்றவர்களுக்கு வேண்டும் என்று விரும்புங்கள். இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? எந்த மனிதனையும் நம்பாதீர்கள். மனிதன் என்று உங்களை உட்பட மனித தன்மை இருப்பவர்களை நம்புங்கள். அந்த தன்மை என்பது பணிவு. பணிவு என்பது நான் மற்றவர்கள் பற்றி இறங்குகின்றேன். காரணம் அந்த இறக்கம் தெய்வ சிந்தனையின் காரணமாக ஏற்படுகிறது. மனிதன் காரணமாக ஏற்படாது. மனிதன் காரணமாக அரக்கத்தனம் ஏற்படும். நெருப்பாக நாம் மாறிவிடுவோம். நெருப்பு பண்புகளாக மாறிவிடுவோம். இனி நான் விறகு கட்டையாக நரக நெருப்பினுடைய மையப்பொருளான விறகு கட்டையாக நான் வாழ விரும்பவில்லை. என் மனதின் அரக்க குணம் நீங்கி இறைவனுடைய அனுகூலத்தை கொண்டு இலக்கத்தை கொண்டு நான் வாழ்கின்றேன். என்னுடைய தேவைகளுக்கு அழகானதை மற்றவர்களுக்கும் விரும்புவேன். அவ்வளவுதான். அப்படி விரும்பும் பொழுது பொறாமை நீங்கிவிடும். பெருமையும் இருக்காது. மற்றவர்களுக்கு கொடுப்பேன், அது காரணமாக பெருமை இருக்காது. என்ற மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது பெருமை, மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று இருக்கும் பொழுது அது இலக்கத்தின் காரணமாக, மற்றவர்கள் சுகமாக வளர்ந்து வரும் பொழுது இதற்கு நன்றி செலுத்துவேன், பொறாமை கொள்ள மாட்டேன். இந்த வகையில் பெருமையும் பொறாமையும் நீங்கும் பொழுது இன்று நான் புதிய படைப்பாக படைக்கப்பட்டிருக்கின்றேன். இந்த சத்தியத்தின் மீது இன்று முதலாக நாம் வாழ இருக்கின்றோம். இறைவன் துணை புரிவானாக. இங்கு அடுத்த